विघ्न विनायक मूर्ति की जय। जानकी कांत स्मरणं जय जय राम राम। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की, आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं। भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं। पीताम्बरं करविराजित शंखचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधा सहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्य जलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्राय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। गिर्वाणैरत्स्यमानः दशमुखनिधनं कोसले स्पृश्य शृंगे पुत्रीयामिष्टिमिष्ट्वा ददृशि दशरथक्ष्मा भृते पायसाग्र्यं। तद्भुक्त्या तत्पुरन्ध्रीष्वपि तिसृषु समं जातगर्भाः सुजातः। रामस्त्वं लक्ष्मणेन स्वयमथ भरतेनापि शत्रुघ्ननाम्ना। यस्यामलं नृपसदस्सु यशोधुनापि गायन्त्यगघ्नमृषयोदिगिभेन्द्रपट्टम्। तन्नाकपालवसुपालगिरीटजुष्ट पादाम्बुजं रघुपतिं शरणं प्रपद्ये। சிவபதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக நல்லவர்களை ரட்சித்து தீயவர்களை சம்ஹாரம் பண்ணி தானும் தர்மங்களை கடைபிடித்து காண்பிச்ச அவதாரங்களை நாம் கேட்டுன்னு வரோம்.
சில குறிப்பிட்ட அவதாரங்களை, தசாவதாரம். அதுல இன்றைய தினம் மிகவும் பவித்திரமாய் வெகு காலம் இந்த பூமியில இருந்து பூமியை பவித்திரமாக்கி இந்த உலகத்துல உள்ள அத்தனை மக்களுக்கும் அத்தனை மொழியிலையும் தன் கதையை போய் சேர்ற மாதிரி வாழ்ந்து காண்பிச்ச ராமாவதாரம். இன்னைக்கு நாம கம்யூனிகேஷன் சௌகரியம் நிறைய இருக்கு. ஒரு விஷயம் உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில நடந்ததுன்னா அடுத்த 10 செகண்ட்ல நமக்கு அந்த நியூஸ் வந்துடுறது. அந்த காலங்கள்ல செவி வழியாதான் தகவல் தொடர்புங்கிறது. பாரத தேசத்தை நோக்கி உலகத்துல உள்ள எல்லா நாடுகள்ல இருந்தும் பல பேர்கள் பல காரணத்தை உத்தேசிச்சு வந்திருக்கார். வியாபாரத்துக்காக வந்தவர்கள் உண்டு, வாழ்வாதாரத்துக்காக வந்தவர்கள் உண்டு, படிப்பதற்காக வந்தவர்கள் உண்டு. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி சில இடங்கள்லாம் சொல்றோமே, இவர்களுக்கெல்லாம் எங்கெங்க படிப்பை கத்துண்டார்கள்னு அவர்களே எழுதுகிறார்கள். பாரத தேசத்துல இருந்துதான் கத்துண்டோம் அப்படின்னு. இந்த கிரேக்க ரோமானிய இலக்கியங்கள்ல இந்த மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அத சொல்லக்கூடிய சில அறிஞர்கள் யாரை எடுத்தாலும் எங்கேருந்து இதை எடுத்துட்டோம் அப்படின்னா பாரத தேசத்திலிருந்து சொல்றார். அவர்கள் சொல்லும் போது இந்த தேசத்தை ஹிந்துஸ்தான் ஹிந்து அப்படிங்கிறார். இது அவர்கள் வச்ச பெயர். நமக்கு நாம வச்சிருந்த பெயர் பாரதம்னு பெயர். பாரதேபி அஸ்மின் வருஷே சைவிச்சைலா சந்தி பகவா பாரத தேசே பாரத வருஷே பரத கண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே அப்படின்னு நம்மளுடைய காவியங்கள் எல்லாம் சொல்லும் போது ஹிமயமலைக்கு கீழே இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பக்கம் மியான்மர் வியட்நாம் பரியந்தம் உள்ள பிரதேசங்கள் பாரத தேசம் அப்படின்னு பெயர். அவர்கள் நமக்கு ஏன் இதை வச்சார்கள் அப்படின்னா, பாரத தேசத்துல உள்ள சப்த நதிகள்ல பவித்திரமானது சிந்து நதி. நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு அப்படின்னு. அந்த சிந்து நதியை பத்தி சொல்லும் போது பாரசீக மொழியில உபயோகப்படுத்த மாட்டார். சாக்கு பதிலா சி அப்படிங்கிறதுக்கு பதிலா ஹீம்பா. சிந்து அப்படிங்கிறதுக்கு பதிலா ஹிந்து. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். வங்காள தேசம் அப்படின்னு நாம சொல்றோமோ, வங்காளம் அப்படின்னு அவர்கள் உபயோகிக்கிறதே வேக உபயோகிக்க மாட்டார். பெங்கால் பேக தான் உபயோகிப்பாரு. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். கர்நாடகால நாம பால் அப்படின்னு சொல்றோமோ, அவர் ஹாலும்பாவர். பேவை உபயோகப்படுத்த மாட்டார்கள், ஹேவை தான் உபயோகப்படுத்துவார். அதனால்தான் பம்பா அப்படிங்கிற பிரதேசம் ஹம்பா அப்படின்னு ஆகி ஹம்பின்னு ஆயிடுச்சு. ராமர் நடந்து வந்த பிரதேசம் பம்பா நதி தீரம்னு சொல்றோமோ. இந்த சபரிமலை கிடையாது. சபரிமலையிலையும் ஒரு பம்பா நதி இருக்கு. அதான் விஷயம். ஒரிஜினலா ராமர் இருந்த பம்பா நதிங்கிறது கர்நாடகால இருக்கு, ஹாஸ்பட் பக்கத்துல இருக்கு. அதுதான் கிஷ்கிந்தேங்கிறது. அந்த இடத்துல உள்ளத பம்பா தீரம் அப்படின்னு சொல்றோம் நாம. அவர்கள் ஹம்பா அல்லது ஹம்பி அப்படின்னு சொல்லுவார்கள். இது மாதிரி சில எழுத்துகள்ல வித்தியாசம் அவர்களால்
வைக்கப்பட்ட பெயர் சிந்துங்கிறதுக்கு பதிலாக ஹிந்துன்னு சொல்லி ஹிந்து பக்கத்துல உள்ள பிரதேசங்கள்லாம் ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டார்கள். ஆனா நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள்ல அகண்ட பாரதத்தை பத்தி தான் பாரதம்ங்கிற பெயர் தான் ஒரு விஷயம். ரெண்டாவது, பல காரணத்துக்காக இந்த நாட்டை நோக்கி வந்தார்கள். வந்தவர்கள் படிக்க வந்தவர்களும் உண்டு, தகவல் சேகரிக்க வந்தவர்களும் உண்டு. இவர்கள் பண்ணின ஒரு நல்ல காரியம் என்னன்னா, திரும்பவும் தன் தேசத்துக்கு போய் இங்க உள்ள நல்ல விஷயங்களை அவர்கள் தேசத்துல எழுதி வச்சார்கள். அதனால இன்னைக்கு உலகத்துல பழமையா எத்தனை மொழி பேசப்படுகிறதோ அத்தனை மொழியிலையும் ராமாயணம், ராமாயணம்ங்கிற காவியம் சைன மொழியில இருக்கு, ரஷ்ய மொழியில இருக்கு, உருது மொழியில இருக்கு, கிரேக்க மொழியில இருக்கு, ராமாயணம் இருக்கு. இந்தூர்ல உள்ள சில அருவிகளுக்கு வேணா ராமாயணத்தோட மகிமை தெரியாம இருக்கலாமே தவிர நம்ம இந்தியாவையே எடுத்துக்கோங்க, இது மாதிரி ஒரு காவியத்தை இன்னொரு காவியத்தை நீங்க காமிச்சிட முடியாது. சம்ஸ்கிருதத்துலதான் வால்மீகி ராமாயணம் பண்ணினது. இந்தியாவில பிராச்சீனமான மொழி அப்படிங்கிறது பங்காளி, குஜராத்தி, ராஜஸ்தானி, காஷ்மீரி, தெலுங்கு, கன்னடம், மராட்டி, மலையாளம், தமிழ். பிரஜபாஷைன்னு உத்தரப்பிரதேசத்துல பேசுற சில மொழிகளுக்கெல்லாம் பிரஜபாஷைன்னு பேசு. ஒரிசா, பீகாரி. ஹிந்திங்கிறது இந்த இஸ்லாமியர்கள் வந்ததுக்கு அப்புறம் உருவான ஒரு மொழி. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு மொழி கிடையாது. ஏன்னா ஹிந்தியோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே சமஸ்கிருதமும் உருதும் மிக்ஸ் ஆகிருக்கும். சமஸ்கிருதமும் உருதும் மிக்ஸ் ஆனதுதான் ஹிந்தி. அதுக்கு இன்னும் சொல்ல போனா கிராமர் கூட ஒழுங்கா கிடையாது. ஹிந்திக்கு கிராமர் ஒழுங்கா கிடையாது. அவர்கள்லாம் வந்த போது இந்த தேசத்துல பொது மொழியாக இருந்தது சமஸ்கிருதம். அவர்களுக்கு தெரிஞ்சது உருது தான். துருக்கர்கள், முகமதி ரெண்டு பேரும் வெவ்வேறு, ரெண்டு பேரையும் ஒன்னா நாம நினைச்சுட்டு இருக்கோம். துருக்கர்கள் வேற, துருக்கியர்கள் வேற, முகமதியர்கள் வேற. இவர்கள் வந்தபோது அவர்களுடைய பொதுவான பாஷையான உருதை இங்க பேசி, இன்னைக்குமே தமிழ்நாட்டுல தெலுங்கு பேசுறவால ஒரிஜினல் ஆந்திராக்காரா ஒத்துக்க மாட்டான். இத தெலுங்குன்னு சொல்ல மாட்டான், தெலுங்கும் பாவம். பாதி பாஷை பாதி வார்த்தை தமிழ் கலந்துருக்கும். அது கன்னடத்துல அப்படி கலந்துருக்கும். அது மாதிரி இந்த உருதோட சம்ஸ்கிருதம் மிக்ஸ் ஆகி ஒரு மொழி உண்டாச்சு, அதுதான் ஹிந்தி. அந்த ஹிந்திலையும் ராமாயணம், ராமச்சரித மானஸ் அப்படின்னு. ராமகதா கலிகா மதகாயி சுஜன சஜீவன் மூரி சுகாயி ராமகதா கலி பன்னகபரணி புனிவிவே. இது ஹிந்தின்னு சொல்றோம், எத்தனை சம்ஸ்கிருத வார்த்தைகள் பாருங்க. புனிவிவேக பழகும் அரணி ராமகதா கலி விஜப குட்டாரி சாகர சூனுகிரி ராஜகுமாரி ராமகதா கலி காமதகாயி. கலியுகத்துல உள்ள ஒரு காமதேவு ராமகதைங்கிறார் துளசிதாசன். கலியுகத்துல உள்ள ஒரு கல்பக விருட்சம் ராமகதைங்கிறார். ராமனையும் ராமபிரானையும் பத்தி கொண்டாடுறார். தீக்ஷிருவாள்னு ஒரு மகான், ராமபத்ர தீட்சிதர்னு. அவர் சொல்லுவார், கிம் தேயம் கிம் அதேயமிதி அவிதுரம் தம் தேகினாம் இஷ்டதம். எது கொடுக்கலாம் எதை கொடுக்க கூடாது அப்படின்னு தெரியாம வேண்டுகிற பக்தர்களுக்கு வாரி வழங்கக்கூடியதான வள்ளல் ராமபிரான் அப்படின்பா. இன்றளவும் ராமனை பிரதானமா நினைச்சு வழிபடுகின்ற ஹிந்து குடும்பம் தான் ஜாஸ்தி. நாம சைவமாவும் சேர்க்கல, வைஷ்ணவமாவும் சேர்க்கல. ராமரை எப்படி நினைக்கிறோம் நாம? என்ன
ஒரு பாரதிய மக்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவதார புருஷன், அடையாள புருஷனா ராமன் இருக்கான். இந்த பாரத தேசத்துல உள்ள மனிதர்கள் எப்படி இருப்பார்? ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு கல்ச்சர், கலாச்சாரம் இருக்கும். மதம் வேற, கலாச்சாரம் வேற, கல்ச்சர் வேற. இன்னைக்கு நாம வெளிநாடு போனா நம்ம மதப்படி நாம தெய்வத்தை வழிபடுறவங்க தவிர அந்த நாட்டை தான் நாம ஃபாலோ பண்றோம். கவனிச்சு கேட்கணும் நான் சொல்றத. அந்த நாட்டு நாகரீகத்தை தான் பெரும்பாலும் ஃபாலோ பண்றோம். வழிபாட்டுக்கு நம்ம தெய்வங்களை நாம வச்சுக்கிறோம். அதுபோலதான் நாங்க சொல்றது, இந்த நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் உண்டு. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, இந்த இந்து மதத்தை பின்பற்றாதவர்கள் கூட அந்நிய மதத்துக்காரர்களா இருந்தாலும் இந்த கல்ச்சர்ல தான் இந்த நாட்டுல வாழறாங்க. அவர்கள் அறியாமலேயே பொட்டு விட்டுப்பா, பூ வச்சுப்பா, உருவ வழிபாடு உண்டு, வளையல் போட்டுப்பா, சங்கிலி போட்டுப்பா, மெட்டி போட்டுப்பா, வேஷ்டி கட்டிப்பார்கள். கவனிச்சோம்னா எல்லாமே இருக்கு. இன்னும் சொல்லட்டமான ஒரு மெசேஜுக்காக சொல்றேன், நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்களை சமாதின்னு சொல்லுவோம். சித்தர்கள்லாம், சித்த புருஷர்கள்லாம் இருக்கார்கள், அவர்களெல்லாம் நாம எந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்கோமோ அதை சமாதின்னு சொல்லுவோம். அது இஸ்லாமிய மதத்துல தர்கான்னு பேர். இந்த தர்காங்கிறது பாரதத்தை தவிர வேற எந்த இஸ்லாமிய தேசத்திலையும் கிடையாது. அங்கெல்லாம் மசூதி மட்டும்தான், தர்கா கிடையாது. இந்த தேசத்துல நாகூர் தர்கான்னு நம்ம இந்துக்களே போவாங்க, போய் மந்திரிச்சுன்னு வருவார்கள். ஏன்னா இந்த சம்பிரதாயம், இந்த கல்ச்சர் அது மாதிரி இந்த பாரத தேசத்தினுடைய ஒரு அடையாளமாக ஒரு மனிதனை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது ராமபிரானத்தான் சொல்ல முடியும். கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ, இது ஒரு விஷயம். மற்றொன்று, தர்மத்தை செய்பவர்களை ரட்சிப்பதற்காகவும் பகவான் அவதாரம் பண்றான். தர்மத்தை செய்பவர்களுக்கு இடையூறு செய்பவர்களையும் தர்மத்துக்கு இடையூறா உள்ளவர்களை அழிப்பதற்காகவும் பகவான் அவதாரம் பண்றான். இந்த ரெண்டோட மட்டும் இல்லாம அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டதான தர்மத்தை தன் வாழ்க்கைய கடைபிடித்து காண்பிச்சும் சில அவதாரங்களை பகவான் செஞ்சிருக்கான். அதுல முதலாவதானது இந்த ராமாவதாரம். தர்மம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த சப்தம் அன்னைக்கே முதல் நாளைக்கு சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். சுபாவம்னு பேர். மனிதனுக்குடையான ஒரு சுபாவம், மனிதனுக்கு உள்ளதான ஒரு சுபாவம், தன்மை. தமிழ்ல சொன்னா தன்மைன்னு சொல்லணும். அது என்ன அப்படின்னா, பொறுமையோட இருக்கிறது, கருணையோட இருக்கிறது, நேர்மையோட இருக்கிறது, ஈகையோட இருக்கிறது, சத்தியம் பேசுறது, இதுக்கு எதிர்மறையா இல்லாம இருக்கிறது. சுத்தமாக காரத்தால எழுந்துட்டா யூரின் டாய்லெட் போனா கிளீன் பண்ணிக்கிறது, பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது, வஸ்திரங்கள் ஆடை உடுத்திக்கிறது, நெத்தி இட்டுக்கிறது, உணவுகள்லையும் எல்லாத்தையும் சாப்பிடாம இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடுகளோட இருக்கிறது. இப்ப சாப்பிடலாம் இப்ப சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாட்டோட இருக்கிறது. இங்க சாப்பிடலாம் இங்க சாப்பிட இத்தனை விஷயம் இருக்கிறது. தாய வணங்கல், இதுக்கு ஆச்சாரம்னு பேரு. தாய வணங்குவது, தந்தைய வணங்குவது, குருவை வணங்குவது, தெய்வத்தை வணங்குவது, இயற்கையை வணங்குவது, விருந்தாளிகளை வணங்குவது, அதிதி தேவோ பவா அப்படிங்கிறது, இதெல்லாம் ஒரு அடையாளம். இது பொது மனித தர்மம். கவனிச்சு கேளுங்கோ. ஏன்னா நான் திரும்ப திரும்ப எல்லாத்தையுமே சொல்லுவேன், கவனிச்சு கேளுங்கோ. எல்லார் மாதிரியும் நான் சிரிக்க சிரிக்க ஜனரஞ்சகமா கதை சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. எவ்வளவு கீழே இறங்கி பேச முடியுமோ அவ்வளோ ஜனரஞ்சகமா என்னால பேச முடியும். நான் அதை விரும்பல. 10 பேர் கேட்டாலும் அது உபயோகமா இருக்கணும். பிரமிக்க வைக்கிற மாதிரி பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது. ராஜாஜி சொல்லுவார்,
சாதாரண பேச்சுக்கும் உயர்ந்த பேச்சுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உயர்ந்த பேச்சு விதைய விதைக்கிற மாதிரி, கேட்பவர்களுடைய மனசுல அந்த சொற்கள் போய் விதை மாதிரி விழுந்துடும். அது முளைக்கும். எப்ப காலம் வரதோ அப்ப முளைக்கும். ரோடு முழுக்க சித்திர வைகாசியில பார்த்தா கட்டாந்தரையா இருக்கு. ஆடி மாசம் மழை பெஞ்சோடனே பார்த்தா பச்சை பசேன்னு இருக்கு. எங்க பார்த்தாலும் இத்தனை புல்லு பூண்டு எல்லாம் யாரு போட்டா? அந்த விதைய. அதெல்லாம் அங்கேயே இருந்தது. அதுக்கு ஒரு காலம் வந்தவுடனே எப்படி அது முளைக்கிறதோ அது மாதிரி இது மாதிரி நல்லோர்களுடைய சொற்கள் விதை மாதிரி மனசுல பதியணும். அது மாதிரி பேசணும். விதைய தூவரா மாதிரி பேசணுமே தவிர மணலை தூவரா மாதிரி பேசக்கூடாது. மணலை அப்படி எடுத்து அப்படி அப்படி தூக்கி போட்ட எல்லாம் உயர்த்த அழகா இருக்கும். பொழிவுன்னு சொல்லுவா, சொற்பொழிவு. அப்படியே எதிக மோனையோட மேஜையை தட்டி அமக்களை படுத்தி பேசிட்டு போனப்புறம், என்ன சார் பேசினார், நீங்க என்ன கேட்டீர்கள், உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா நன்னா இருந்ததுன்னு ஒரு வார்த்தை. அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல தெரியாது. பொழுதுக்குள்ள உட்காந்து அவனும் பேசினா கேட்டோம். அது மாதிரி பேசணும். பாமர ஜனங்களுக்கு அது பிடிக்கும் இயற்கையாக. வம்பு ஜனங்களுக்கு பிடிக்கும். கவனிச்சு பார்த்தேன்னா நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், வம்பு சாப்பாடு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ராமாவதாரம் சொல்றேன் அப்படின்னு யூடியூப்ல போட்டா 1500 பேர் கூட பார்க்க மாட்டான். நான் இன்னைக்கு வெத்த குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு யூடியூப்ல போட்டேன்னு வச்சுக்கோங்க, 1,00,000 பேர் பார்ப்பான். எனக்கு வியூஸ் ஜாஸ்தி ஆகணுமா, ஃபாலோவர் ஜாஸ்தி ஆகணுமா, சப்ஸ்கிரிப்ஷன் ஜாஸ்தி ஆகணுமா, என்னோட நோக்கம் அதுவா? அதெல்லாம் நீ. என்னோட நோக்கம் ஸ்ருதம்மே கோபாய, வேதம் சொல்றது அறிவை காக்க வேண்டும்ங்கிறது. அறிவு காக்கப்பட வேண்டும். அறிவு இல்லைன்னா மனித சமூகம் மிருகத்துக்கு சமானம். அப்ப இந்த தர்மத்தை பத்தி சொல்லும் போது இப்ப நான் சொன்னேன், இது பொது தர்மம். இதை தவிர தர்மம் பல பிரிவுல இருக்கு. பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சந்நியாசி தர்மம், ஸ்திரீ தர்மம், பகவத் தர்மம், பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்ர தர்மம், ஆபத் தர்மம், தேச தர்மம், கால தர்மம், இத்தனை இருக்கு. இதெல்லாம் இங்க பேச ஆரம்பிச்சா 4 பேர் கூட உட்கார மாட்டார். இது அத்தனையும் பீஷ்மாச்சாரியார் மகாபாரதத்துல சாந்தி பர்வம், அனுசாசன பர்வம் அப்படின்னு 2 பகுதி பெருசு மகாபாரதத்துல. அதுதான் தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்றார். அந்த தர்மங்கள்ல ஒரு விஷயத்தை சொல்றேன். நாங்க சொன்னத்திலேருந்து எழுதி போட்டிருக்கிறது இருக்கு இந்த கோவில்ல. இந்த தர்மத்தோட சாரமா ஒரு விஷயத்தை சொல்லுங்கோ அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்ன உடனே பீஷ்மாச்சாரியார் சொல்றார், நான்னோதக சமந்தானம் நத்வாதஸ்யா பரம்ரதம் நகாயத்ரியா பரோமந்திர நமாதுர் தெய்வதம் பரம். சன்னதிக்கு பின்னாடி இருக்கும். அன்னம், சாப்பாடு, உணவு, நீர், இந்த தானத்துக்கு மேல உயர்ந்த தானமே கிடையாது. நம்ம தானம்னு பண்ற மதத்துல இதுக்கு மேல உயர்ந்த தானமே கிடையாது. நான்னோதக சமம் தானம். நத்வாதஸ்யா பரம் விரதம், ஏகாதசிக்கு மேல விரதமே கிடையாது. உலகத்துல உயர்ந்த விரதம் எதுன்னா ஏகாதசி விரதம் தான். ஏன்னா அது நித்தியத்துல சேர்ந்தது. நித்தியம், நைமித்திகம், காமியம்னு 3 வகையா பெரிய. நீங்க செஞ்சாலும் செய்யலாம், செய்யாமையும் போகலாம். சில விரதங்கள் கிருத்திகை நீங்க இருந்தா விசேஷம், இல்லைன்னா பாவம் கிடையாது. சிவராத்திரி வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது இருக்கணும். மாசம் வர்றது ஏகாதசி, அது இல்லைன்னா பாவம்.
ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்டா பாவம். அப்படி உள்ள விரதம் அது. நகாயத்ரியா பரோ மந்திரா, காயத்ரிக்கு மேல மந்திரம் கிடையாது. நமாதுர் தெய்வத்தம் பரம், அம்மாக்கு மேல தெய்வம் கிடையாது. இது மாதிரி மனுஷ தர்மங்களை நிறைய இருக்கு, பக்கம் பக்கம் பக்கமா இருக்கு. நம்மால எவ்வளவு கடைபிடிக்க முடியுமோ அவ்வளவுதான் கடைபிடிக்க முடியும். இத பொதுவா ஹிந்து மதம் அப்படிங்கிறது எந்த பலத்துல இருக்கு அப்படின்னா பிரச்சார பலத்துல இல்ல, அனுஷ்டான பலத்துல இருக்கு. இதையும் கவனிச்சு கேளுங்க. அங்கங்க போய் பேசி நோட்டீஸ் அடிச்சு ஜனங்கள்கிட்ட கொடுத்ததுனால மட்டும் தர்மம் வளர்ந்துடாது. தர்மத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அப்பதான் மதம் இருக்கு. இந்த மதத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள் எல்லாமே பொய் பேசாம இருக்கணும், சத்தியம் பேசணும், கருணையோட இருக்கணும். நான் அப்படி பேசினா மட்டும் போறோமா? ஏத்தாப்புல ஒரு எறும்பு போச்சு தட்டுன்னு. இன்னைக்கு பெரும்பாலும் பிரச்சாரங்கள் அப்படித்தானே இருக்கு. அது மாதிரி நம்ம மதத்துல வெறும் பேச்சோட இருக்காது, செயல்படுத்தணும், அதெல்லாம் பின்பற்றணும். அப்படி பின்பற்றினாதான் இன்னொருத்தருக்கு பின்பற்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம குடும்பங்களையே கவனிச்சோம்னா குழந்தைகளுக்கு நாம டீச்சிங் பண்றதை காட்டிலும் செஞ்சு காமிச்சா குழந்தைகளுக்கு புரியும். அம்மாச்சிக்கு நமஸ்காரம் பண்ணு, நெத்தி இட்டுக்கோ, பூஜை பண்ணு, ஸ்தோத்திரத்தை சொல்லு. இதுக்கு பதிலா நீங்க நெத்தி இட்டுனா அது எடுத்துக்கும் குழந்தைகள். நீங்க நமஸ்காரம் பண்ணா அது பண்ணும், நீங்க பூஜை பண்ணா அது பண்ணும். ஒரு கூட்டு குடும்பத்தோட அமைப்பு, அதுக்குதான் கூட்டு குடும்பம் வேணுங்கிறது. ஒண்ணுமே தெரியாம ஒரு மிருகம் மாதிரி குழந்தைகளை வளர்க்கறதுக்கு எதுக்கு குடும்பம்? இது மாதிரி ஒரு கூட்டு குடும்பம்னா அப்பா அம்மாக்கு ஏன்னா இது ஸ்ரீரங்கம் தீவெட்டி மாதிரி, உலக்க மாதிரி, ஒருத்தர் கையில இருந்து ஒருத்தர் கை மாறுற மாதிரி குடும்பம்ங்கிற அமைப்புல ஒருத்தர் சம்பாதிச்சு இந்த குழந்தைகள் எல்லாம் தூக்கி விட்ட உடனே குழந்தைகள் சம்பாதிக்கும். முதல்ல சம்பாதிச்சவர் ரெஸ்ட் எடுத்துப்பார். ரெஸ்ட் எடுத்துக்கிறதுனா சம்பாத்தியத்திலேருந்து தான் ரெஸ்ட், தவிர குடும்பத்திலேருந்து ரெஸ்ட் கிடையாது. குடும்பத்துக்கு கரிகா வாங்கி போடுறதோ, மளிகை சாமான் வாங்கி போடுறதோ, குடும்பத்தை ரட்சிக்கிறதோ, பேரம்பேத்திகளை கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றதோ, பேரம்பேத்திகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதோ, அல்லது பேரம்பேத்திகளுக்கு நல்ல விஷயங்களை. எங்க தாத்தா அவருக்கு 23 பேரம்பேத்தி மொத்தம். இந்த மாதிரி இந்த சாணியில தற்றம்பத்தில இதையே உருண்டையா பிடிச்சா அதுக்கு முட்டான்னு பேர், விபூதிக்காக பிடிப்பாரு. எங்க தாத்தாவே அதை செய்வார். பசுஞ்சாணத்தை எடுத்து பிசைஞ்சு கல்லு மண்ணெல்லாம் இல்லாம கிளீன் பண்ணிட்டு அதுல வைக்கல் சேர்க்கக்கூடாது, ஏன்னா கெட்டியா பிடிப்பார். அப்படி பிடிக்கும் போது எங்களை சாணியை பிசைய சொல்லுவார். சாணியும் பிசைவோம், தாத்தாவோடையும் செய்வோம். அதோட நிற்காது. சஹஸ்ரசீரு ஷாபுருஷா அப்படின்னு கிளாஸ் நடந்துட்டே இருக்கும், வேத கிளாஸ் நடந்துட்டே இருக்கும். பின்னாடியே நாங்களும் சஹஸ்ரசீரு ஷாபுருஷா சஹஸ்ரசீரு ஷாபுருஷான்னு சொல்லிட்டு சாணி பெஞ்சுட்டு இருக்கோம். இது மாதிரி குழந்தைகளை கவனிச்சல்னா இப்படி கோவிலுக்கு ஐஷ்ணு வந்தா சுவாமியை காமிக்கிறது, ஸ்தோத்திரம் சொல்லுங்கிறது, நெத்தி விட்டுக்கோங்கிறது, கதை கேளுங்கிறது, இதெல்லாம் ஒரு அபூர்வமான ஆச்சரியமான வாழ்வியல் முறை. இந்த பாவிகள் நாசம் பண்ணிட்டு போயிட்டான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல. அதத்தான் ரொம்ப நாளா எங்களுக்கு எல்லாம் ஆத்தங்கம் உண்டு. இன்னும் 10 வருஷத்துல மெக்காலே ஒழிச்சு காமிக்கிறார். நேத்தி மெக்காலே சிஸ்டத்தை 10 வருஷத்துல ஒழிச்சு காமிக்கிறேன் நேற்றுக்கு பிஎம் பேசும்போது. அந்த எஜுகேஷன் மாறினாலே நமக்கு தன்னம்பிக்கை வந்துடும், தைரியம் வரும், பயம் இருக்காது வாழ்க்கையை பத்தி. இன்னைக்கு கிராமத்துல உள்ள அன்னைக்கு கூலி வேலை செய்யறவன் நாளைய கத்தி பயப்படுறானா என்ன? விவசாயிகள் யாராவது பயந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? கஷ்டம் பாருங்க. வெறும் சமீபத்துல உள்ள ஹிஸ்டரியை வச்சு பேசக்கூடாது. இது செல்வ செழிப்பான நாடு. இந்த பூமி ஃபெயிலியரே ஆகாது. இந்த பாரத தேசத்துல போட்ட விவசாயம் மட்டும் ஃபெயிலியரே ஆகாது. எக்காரணம் கொண்டு போட்டது திரும்பி வந்துடும் நமக்கு. இத சுமையா பண்ணினது பின்னாடி வந்தவர்கள். விவசாய முறையில ஏற்பட்ட சில மாறுதல்களால் செலவே இல்லாம 0% செலவுல விவசாயம் பண்ணலாம்.
ஒரு பசுமாடை வச்சிருந்து 30 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம். ஒரு பசுமா ஒரே ஒரு மாடு இருந்தா போதும், 30 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம். அதோட சாணி, அதோட மூத்திரம், இது மட்டும் இருந்தா போதும். அவ்வளோ ஆரோக்கியம். இந்த கேன்சரே வராது. கேன்சருக்கு மூல காரணமே ஃபெர்டிலைசர் தான். இது மாதிரி 1000 சொல்லலாம். இதெல்லாம் நம்ம தேசத்துக்கு வரணும். திரும்பி செழிப்பா என்ன வளமில்லை திருநாட்டில் அப்படின்னா பாரதியார் பாடும்போது பல விஷயங்கள் அவர் பார்க்காமலேயே மகானுபாவரா இருக்கிறதுனால பாடிட்டு போயிட்டார். இப்ப நான் சொன்னேன் பாருங்க, அகண்ட பாரதம் ஹிந்துஸ்தான், சேதமில்லாத பாரதம் வேண்டும்ங்கிறார். அவர் காலத்துல பாகிஸ்தான் பிரியல்ல, பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பாடல, பிரியறதுக்கு முன்னாடியே சொல்றார் சேதமில்லாத பாரதம் வேண்டும் அப்படிங்கிறார். அது மாதிரி பல தர்மங்களை தன் வாழ்க்கையில கடைபிடித்து காண்பிச்சதான உயர்ந்த அவதாரம் ராமாவதாரம். இது செய்யப்பட்ட காலம் திரேதாயுகம், செய்யப்பட்ட காரணம் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். இந்த 3 பேர் பிரம்மாவை விஸ்ரவ சினுத்தர் ஒரு மகரிஷி, அவரோட குழந்தைகள் இவர்கள். புரா விஸ்ரவச புத்திரஹா ராவணோ லோகராவணஹா அப்படின்னு பின்னாடி ஆரம்பிக்கும் ராமாயணத்துல. அவருக்கு 3 மகன்கள். சூர்பனகேன்னு ஒரு பொண்ணு, அவ பேர் சூர்பனகை இல்ல, வேற பேர் அவளுக்கு. பின்னாடி அவர் ஃபீல்டுக்கு வந்தப்புறம் அவ பேரை மாத்திண்டாவ. இந்த 3 பேர் பிரம்மாவை குறிச்சு தவம் பண்ணினார்கள். பிரம்மா 3 பேருக்கும் என்ன வரம் வேணும்னு கேட்டார். ராவணனுக்கு தசக்ரீவன் பேர் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் ராவணன்கிற பெயர் வந்தது. அவனுக்கு 10 தலை இருக்கும் அவனுக்கு. அவன் சொன்னான், இந்த உலகத்துல எனக்கு மரணம் கூடாதுன்னா. அதெல்லாம் கிடையாதுன்னாரு. மரணம் இல்லாமங்கிற வரனே கிடையாது. நீ கேட்ட நான் கொடுக்க மாட்டேன், வேற ஏதாவது கேளுன்னு. இரண்டடிச்சு மாதிரி அவன் அதால மரணம் கூடாது, இதால மரணம் கூடாதுன்னா கேட்டுட்டு கடைசியில 2 பேரை விட்டுட்டான், மனிதன், குரங்கு. இந்த 2 பேரை தவிர பாக்கி எதாலையும் எனக்கு மரணம் கூடாதுன்னு கேட்டான். இந்த மனிதனையும் குரங்கையும் அவன் விட்டத்தினாலதான் அவனை கொல்ல வரத்துக்கு தேவதைகள் மனிதனாகவும் குரங்காகவும் வந்தார்கள். பின்னாடி கும்பகர்ணன் அடுத்தவன், அவனை கூப்பிட்டு கேட்டார். அவன் நன்னா நான் சாப்பிடணும், என்ன சாப்பிட்டாலும் எனக்கு செரிமானம் ஆகணும், நன்னா தூங்கணும், சௌக்கியமா இருக்கணும்னா கொடுத்தேன். 3வது விபீஷணனை கூப்பிட்டு உனக்கு என்ன வரன் வேணும்னு கேட்டார். இது மாதிரி உலகத்துல இது வரைக்கும் யாராவது வரன் கேட்டு இருக்கிறீர்களான்னு யோசனை பண்ணுங்க. அவன் என்ன தெரியுமா கேட்டான், என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் என் மனசானது தப்பான செயல்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு, அதர்மத்துல என் மனசு செல்லக்கூடாதுன்னு. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இதை செஞ்சா இந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி ஆகிடலாம், ஆனா அது தப்பு காரியம். அப்படின்னாலும் இந்த பிரச்சனை தீர்றதுக்காக எத்தனையோ பேர் செஞ்சு அப்புறம் ப்ராப்ளத்துல பிரச்சனை பெருசா மாட்டிக்கிறாப்புல. இன்னைக்கு இருந்தாலும் அதுக்கு பதில் உண்டு. அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொன்ன உடனே அதற்கு பகவான் பிரம்மா சொன்னார், உனக்கு அந்த வரனையும் கொடுத்தேன், நீ சிரஞ்சீவிங்கிற வரனையும் கொடுத்தேன், நீ இரவாக தன்மையை அடைவாய். ராவணன் கேட்டா கொடுக்க மாட்டேன். விபீஷணன் அந்த வரனை கேட்கவே இல்லை, அவனுக்கு கொடுக்கிறார். காரணம் செயலை பொறுத்துதான், எண்ணத்தை பொறுத்துதான் வாழ்க்கைன்னு நேற்றைய தினம் சொன்னேன். எண்ணம் போல வாழ்வாய் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவார். இவர்கள் 3 பேரும் வந்தார்கள், அசுரர்கள், ராட்சசர்கள். நல்லவன் பதவிக்கு வந்தா நல்லது நடக்கும், கெட்டவன் பதவிக்கு வந்தா என்ன நல்லதா செய்ய போறான் மக்களுக்கு. எத்தனை உண்டோ அத்தனை படுத்தினான். உலகத்துல உள்ள அத்தனை பேரையும் அவன் கதற அடிச்சதுனால, அழ விட்டதுனால
ரோதனம் அப்படின்னா அழுகைன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. எல்லாரையும் அழ விட்டதுனால அவனுக்கு ராவணன்னு பேர். தேவதைகள் எல்லாம் போய் பிரம்மாட்ட முறையிடுறார்கள். பிரம்மா பகவான்கிட்ட போக பகவான் சொன்னார், அவன் மனிதனாலையும் குரங்காலையும் மரணம் கூடாது அப்படின்னதுனால மரணம் வேண்டாம்னு அவன் கேட்கல, அதை விட்டுட்டான். நான் மனிதனா பிறக்கிறேன் அப்படின்னு விட்டார். உடனே பிரம்மா தேவதைகளை கூப்பிட்டு நீங்கள்லாம் குரங்காக பெறங்கள்னு சொல்ல, தேவைகி வானரத்வம் உபாகதைகி அப்படின்னு பிரம்மாவே வந்து பிறக்கிறார். ஜாம்பவான்னு பேரு. இந்த குரங்குகள்ல ஜாம்பவான்னு சொல்ற பத்தில அவர் பிரம்மா தான். அவர் இந்திரன் தான் வாலி, சூரியன் தான் சுக்ரீவன், வாயு பகவான் அல்லது சிவபெருமான் தான் ஆஞ்சநேயர், ருத்ராம்சம் உண்டு அவர்கிட்ட. இது மாதிரி எல்லா தேவதைகளையும் எல்லா குரங்குகளும் இன்னொன்ன தேவதைகளோட அம்சம்னு சொல்லலாம். இங்க பகவான் மனிதனாக பிறக்கிறேன்னா, மனிதனா பிறக்கிறதுக்கு யார் வீட்டுல பிறக்கிறது? ஒரு சாதாரணமா வாழ்க்கையில ஒரு குழந்தை பிறக்கிறோம்னாலே அதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கு. குழந்தை பிறக்கிறது உங்க சாமர்த்தியம் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ கருத்தரு மையங்கள்லாம் இருக்கேன்னா அதை பத்தி நான் விரிவா பேச விரும்பல. ஆனா உங்க குழந்தையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, அப்படிதான் சொல்லலாம். அவ்வளவு சுலபமா எல்லாம் தயார் பண்ணிட முடியுமா? அவ்வளோலாம் ஈஸிலாம் கிடையாது. 200 கிலோ இருக்கிறதுனால தனக்கு குழந்தை பிறந்துருமா, இல்ல நோஞ்சானா இருக்காங்கிறதுக்காக குழந்தை பிறக்காம போயிடுமா? இதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கு. குழந்தை பிறக்காததுக்கு எத்தனையோ காரணம் இருக்கு. சில புண்ணியாத்மாக்களுக்கு, மகான்களுக்கு, பெரும் செல்வந்தர்களுக்கும் குழந்தை பிறக்காது. உலகத்துல உள்ள சாதாரண பாமர ஜனங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னா பாவத்தினால பிறக்கலன்னு நாம சொல்லுவோம். என்ன பாவம் செஞ்சாலும் குழந்தை பிறக்கலன்னு. அந்த மாதிரி வார்த்தையை அவர்கள்ட்ட சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபி ஜாயத்தே அப்படின்னு பகவத்கீதையில பகவான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போறார். சுச்சீனாம் ஸ்ரீமதாம் அப்படிங்கிறார். இந்த ஸ்ரீக்கு 2 அர்த்தம் உண்டு. ஞானம்னு ஒரு அர்த்தம், லௌகிகமான ஸ்ரீயாவும் எடுத்துக்கலாம். பெரிய ஞானிகளுக்கு, பெரிய புண்ணியாத்மாக்களுக்கு, பெரும் செல்வந்தர்களுக்கு குழந்தை பிறக்கணும்னா அந்த குழந்தை புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்ப அதானி கவனிச்செல்லாம் டாட்டாக்கு குழந்தைகள் கிடையாது. டாட்டா வம்சத்துல குழந்தைகள் கிடையாது. அதானி இப்ப அதானின்னு சொல்றேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். பேரை சொல்லி பேசணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை, ஜனங்களுக்கு சொன்னாதான் புரியும். பெரிய பணக்காரர் அப்படின்னா அவ வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கிற, பிறக்கும் போதே அந்த குழந்தையோட சொத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஒரு 10,000 கோடியாவது அதோட பங்கு இருக்காதா? இன்னைக்குள்ள பரிஸ்திதி குறைச்சு சொல்றேன்னா என்னவோ கூட சொல்லலாம். பிறக்கும் போதே 10,000 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக ஒரு குழந்தை பிறக்கிற அளவுக்கு புண்ணியம் பண்ணினவன் தானே அந்த குழந்தையா பிறக்க முடியும். அந்த மாதிரி புண்ணியம் பண்ணல, அதனால குழந்தை பிறக்கல. எவனுமே சாதாரண ஜனங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுனா அதான தோஷேன பவேத் தரித்திரா தாரித்திர தோஷேன கரோதி பாபம்னு கஷ்டப்படுறதுக்கு உள்ள காரியம் எல்லாரும் பண்ணியிருக்கான். அதனால கஷ்டப்படுற ஜென்மாவை அடையலாம். சௌக்கியமா இருக்கிறதுக்குள்ள புண்ணியம் பண்ணினவன் தான் அப்படி பிறக்க முடியும். இது நம்ம இந்து மதத்தினுடைய கான்செப்ட். இது அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தான் ஒரு சாதாரண குழந்தை பிறந்து அதுவாயினால அப்பா அப்படின்னு சொல்லணும்னாலே பல ஜென்மாக்கள் பாக்கியம் பண்ணியிருக்கணும்னா பகவானே பிறக்கணும்னா அப்ப அவன் அந்த அந்த குழந்தைய பெக்கிறவன் பாக்கியம் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? அது மாதிரி தான் போய் பிறக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரு புண்ணியம் பண்ணினவர்கள்னு பகவான் மனிதர்கள்ல பார்க்கும்போது பிதரம் ரோச்சயா மாச
ததா தசரதம் நிருபம். இந்த தசரதன் கௌசல்யா இவர்கள் தான் அந்த பாக்கியம் மன்னியம். அதனால கோசலே ஸ்ருஷ்ய சிருங்கே புத்ரியா மிஷ்டிமிஷ்ட்வா ததுருஷி தசரதக்ஷ்மாபிருத்தே பயசாக்ரியம். ஒரு 60,000 வருஷம் வயசாகியும் 3 மனைவிமார்கள் பட்ட மகிழ்ச்சிகள் தசரதனுக்கு. தசரதனுக்கு 1000 மனைவி, 2000 மனைவி, இப்படி எல்லாம் இன்னைக்கு கண்டதை எத்தையாவது கொளுத்தி போட வேண்டியது. ஒரு காலம் அப்படியே இருந்திருக்கலாம் ராஜாக்கள். இன்னைக்கே லோக ரீதியா ராமர் மாதிரி வாழணும் எத்தனை பேரு? அதனால அந்த சப்ஜெக்டுக்குள்ளெல்லாம் போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சத்திரியர்களுக்கு அந்த காலத்துல அது ஒரு வழக்கத்துல இருந்தது. அதனால கல்யாணம் பண்ணிட்டார். பிரதானமா 3 மனைவி. பல வகையான வைத்தியங்கள், பூஜைகள், ஹோமங்கள் பண்ணி அவனுக்கு குழந்தை பிறக்கலன்னு உடனே இப்ப நாம ஒரு நல்ல காரியம் பண்ணி அது நமக்கு உடனே பலிக்கல அப்படின்னு உடனே நமக்கு மனசு டல்லாக தப்பு சொல்லல. அவநம்பிக்கை வரக்கூடாது. நம்ம பண்ணின காரியம் இத்தனை பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சிருங்கேரி பெரியவாள் ஒரு உபன்யாசத்துல சொல்லும் போது, ஒரு செவத்துல ஆணி அடிச்சிருந்தா அந்த ஆணியை நாம புடுங்குறோம். ஒரு பழைய வீட்டுக்கு வாங்கின்னு போறது, அந்த வீட்டுல ஆணி இருக்கு, அந்த ஆணியை புடுங்குறோம். அதுல ஒரு பகுதி வெளியில தெரியறது, ஒரு பகுதி உள்ள இருக்கு, தெரியல. உள்ள எவ்வளவு நீளம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த செவர் எவ்வளவு கெட்டியா இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. முதல்ல என்ன பண்றோம், சாதாரணமா அதை அசைச்சு பார்க்கிறோம். வரலன்னு உடனே எவ்வளவுக்கு எவ்வளவு வரலையோ அவ்வளவுக்கு எவ்வளவு போர்ஸ் கொடுக்குறோம். நாம கவனிச்சு கேட்கணும். அது வரலன்னு விட்டுடுறோமா என்ன? இப்படி அடிச்சு அப்படி அடிச்சு அதை அடிச்சு பண்ணி எப்படி கடைசி பரிந்தும் போராடி அந்த ஆணியை நாம் எடுக்கிறோமோ அது மாதிரி நம்மளுடைய பூர்வ வினை கர்மாங்கிற ஒரு தடவை இழுத்து பார்த்துட்டு வரலன்னு உடனே விட்டுருவோம். நம்ம அதுதான் பிரச்சனையே. மேல மேல செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும். அதுக்கு பரிகாரம் தெரிஞ்சவர்கள்ட்ட கேட்கணும். அதுதான் இந்த பெரிய பிரச்சனை. ஏன்னா பரிகாரம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் பரிகாரம் கிடையாது. வியாதி ஒன்னா இருக்கலாம். ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போனா ஆயுர்வேத மருந்தை கொடுப்பார், சித்த வைத்தியத்திட்ட போனா சித்த வைத்திய மருந்தை கொடுப்பார், அலோபதிட்ட போனா அலோபதி மருந்து கொடுப்பார், யோகா மாஸ்டர்கிட்ட போனா நீ யோகா பண்ணும்பர், அக்குபஞ்சர்கிட்ட போனா அக்குபஞ்சர்பர், ஹோமியோபதிட்ட போனா ஹோமியோபதிம்பர். எல்லாமே வைத்தியம்தான். எது யாருக்கு பலிக்கிறதுன்னு இருக்கணும். அதுபோல நாம பண்ணக்கூடிய நம்மளுடைய பரிகாரங்கள் இன்னைக்கு டிவியில் எல்லாமோ இல்ல நிறைய பேரோ பேசுறாங்க. அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை பேசுறாங்க. ₹1 செலவில்லாம எளிய வழியில உங்கள் பாவங்கள் தீர நான் வழி சொல்றேன்னா எல்லா ஜனங்களும் ஓடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்ப செலவில்லாம பாவம் போகாதான்னா போகும். யாருக்கு போகும்? பணத்தினால் பாவம் செய்து பணம் சம்பாதிக்காதவனுக்கு அது போகும். பாவம் செய்து பணத்தை சம்பாதிச்சவனுக்கு பணத்தை செலவழிக்காம பாவம் போகாது. ஊர் முழுக்க கொள்ளை அடிச்சுட்டு கும்பாபிஷேகத்தினால பாவம் போயிடுமா? இல்ல கோவில்ல போய் விளக்கேற்றினதுனால பாவம் போயிடுமா? தஞ்சாவூர் ஜில்லால ஒரு வச்சனம் உண்டு, முழுங்கினது இரும்பு உலக்க குடிக்கிறது சுக்கு கஷாயமான்னு. இரும்பு உலக்கையை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் குடிச்சா செரிமானம் ஆயிடுமா? அவன் என்ன பண்ணினானோ அந்த ரீதியில தான் அதுக்கு பரிகாரம் பண்ணியாரு. சாதாரண பாமர ஜனங்கள் வேணா கோவில்ல வந்து தரிசனம் பண்ணி ஒரு விளக்கேத்து அரச மனத்தை சுத்துனா உடனே பலிக்கும். இன்னைக்கு அப்படிதான் நடக்கிறது. பரிகாரம் சாதாரண எளிய மக்களுக்கு பலிக்கிறது, உயர்ந்த நிலையில உள்ளவர்களுக்கு
பலிக்கிறது இல்லை. ஏன்னா அவன் அது மாதிரி பாவங்களை பண்ணி வச்சிருக்கான். நாம முயற்சி பண்ணும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல பண்ணணும். ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு பலிக்கலைன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறத கேட்கணும். உதாரணம் புரியுற மாதிரி சொல்றேன். குழந்தை பிறக்காததுக்கு சாஸ்திர ரீதியா பரிகாரம் சொல்றேன். முதல் பரிகாரம் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிறது சேது ஸ்நானம். ராமேஸ்வரம் இருக்கணும், அதுல இருந்து போன எல்லாம் தனுஷ்கோட்டின்னு இருக்கும். அங்க போய் அந்த தம்பதிகள் 36 தடவை ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாலே உடம்புல உள்ள தோஷங்கள் எல்லாம் சரியாயிடும். அதுல இருந்து 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள கன்சீவ் ஆயிடுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த அஸ்வத்த பிரதட்சிணம் பின்னாடி இருக்கு பாருங்க. குளிச்சத்திலேருந்து ஸ்திரீக்கள் குளிச்சத்துக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு 18 நாள் கணக்கு வச்சுக்கணும். கணவன் மனைவி 2 பேரும் காத்தால 7 மணிக்கு வந்து 36ல இருந்து 108 தடவை பிரதட்சிணம் பண்ணினா அந்த உடம்புல உள்ள அபுத்திரகரமான நிரிந்திரியத்துவ தோஷம் போயிடும். பொதுவா நீங்க ஸ்திரீக்களுக்குள்ள ப்ராப்ளம் புருஷாளுக்குள்ள ப்ராப்ளம்னு டாக்டர் சொல்றது அந்த டியூப்ல உள்ளது, கருமுட்டை முழுசாய் சரியாம இல்லாம இருக்கிறது, ஆண்களுக்குள்ள அந்த அணுக்கள்ல சலனம் இல்லாம இருக்கிறது, எண்ணிக்கை குறைச்சலா இருக்கிறது, நீந்தும் தன்மை குறைச்சல், இதெல்லாம் விதவிதமா அவ சொல்லலாம். இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அஸ்வத்த பிரதட்சணம். ஆமா, ஈஸியா சரி பண்ணணும். இல்லைன்னா தெருக்கு தெரு அரசமனம் வைப்பார்களான முன்னோர்கள். இந்த முட்டால தெருவுக்கு தெரு அரசமரம் கோவில்ல. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நாக பிரதிஷ்டை. கீழே ஏன்னா அந்த நாகம் அந்த அந்த ஸ்திரீ கர்ப்பத்துல வர பாதைகள்ல அடப்பு இருந்தாலும் அந்த மாதிரி தோஷங்களுக்கு தான் நாக பிரதிஷ்டைங்கிறது. 2 இந்த நாகத்தை பார்த்தேன்னா 2 நாகமா அப்படி போயிட்டு வரும். இந்த அரச மரத்தடியில வச்சிருக்கிற நாகம் மட்டும் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் வைக்கணும். சில பேர் தெரியாம 5 தலை 10 தலை எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்படி 2 நாகம் மாதிரி இருக்கும். அது 2 டியூப்னு அர்த்தம். கர்ப்பாசயத்துக்கு வர்றது 2 பாதை. ஏதாவது ஒரு பாதையில் அடப்பு இருந்தாலும் ஒரு பாதையை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. 4வது அப்படிங்கிறது இன்னைக்கு ஷஷ்டி. இதுக்கு சுக்ல ஷஷ்டின்னு பேரு. வளர்பிறையில உள்ள ஷஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கணும். ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும். இது மருவி சட்டியில இருந்து ஆப்பையில வரும்னு அப்படி கிடையாது. ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை. இதிலேயே 99% சரியா வரும் குழந்தை பிறக்கிற ப்ராப்ளங்கள். இதையும் தாண்டி இருந்தா ஜாதகம் பார்க்கணும். பிரத்யேகமா என்ன கிரகத்தினால அந்த ப்ராப்ளம் இருக்கோ யாரோ அவர்களுக்கு தகுந்த பரிகாரம் சொல்லணும். எல்லா பரிகாரமும் எல்லாருக்கும் பண்ணி வைக்க முடியாது, சரியாகவும் வராது. எல்லாம் தன விஷயம் இருக்கு. இப்ப தசரதன் எடுத்துப்போமே, புரியுற மாதிரி சொல்றேன். எல்லா பரிகாரமும் பண்ணினா குழந்தை பிறக்கல. அப்ப வசிஷ்டரை கூப்பிட்டு சொல்றான், எனக்கு குழந்தை இல்லைங்கிறது பெரிய குறையா இருக்கு. மமலாலப்யமானஸ்ய புத்ரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷ்யாநீதி மதிர்மமா. உலகத்துல எத்தனையோ சுகங்கள் உண்டு. வாழ்க்கையில எல்லா சுகங்களையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரே ஒரு சுகம் மட்டும்தான் எனக்கு தெரியாது. அது என்ன சுகம்? குழந்தைகளை ஸ்பரிசிக்கிற சுகம். அந்த குழந்தைகளை தொட்டு கொஞ்சற சுகம் இருக்கு பாருங்க. இதுல ஒரு விசேஷம் சொல்றேன். நம்ம புள்ளைய தொட்டு கொஞ்சறதை காட்டிலும் பேரம்பேத்திகளை தொட்டு கொஞ்சம் போது இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. பௌத்திரமானந்தம் அபிப்பிரபுத்தியதாமியம் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கு. புத்திரனை குழந்தைய புள்ளைய கூட கொஞ்சத்தை அப்படி இருக்காது. அந்த மாமியே கேட்பா, என் புள்ளைகிட்ட கூட இவ்வளவு பிரியமா இல்லையே, பேரண்ட விழுந்து விழுந்து பிரியமா இருக்கேப்பா, பேத்திட்ட விழுந்து விழுந்து. அது தாத்தா பாட்டிக்கு உள்ள உறவு. அந்த ரிலேஷன்ஷிப்பே தனியது, அந்த உலகமே தனியது. அது தாத்தாட்ட பேசுறதும் பாட்டிகிட்ட பேசுறதும். அதுக்கு தாத்தா அதுவும் ஸ்கூல்ல இருந்தெல்லாம் வரதே பார்த்தெல்லாம் தெரியும். கொண்டு விட்ட ஐஷம் வரதை நான் தான் பண்ணுவேன். ஒரு 25 வருஷம் முன்னாடி சொல்றேன். இப்பதான் அப்பா அம்மாவை கொண்டு ஓம் தத்சதுன்னு பண்ணியாச்சே.
இப்ப உள்ள பிரச்சனைக்கு அவன் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலே போறோம்னு இருக்கு நமக்கு. அப்பா நீ என்ன உட்காந்து வச்சு சோறு போட வேண்டாம், நீ முதல்ல குடும்பம் நடத்து அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு. அது மாதிரிதான் பொண்களை வளர்த்து வச்சிருக்கா. அப்படிதான் சொல்லுவேன் நான். பொண்களை மட்டும் குறை சொல்ல நினைக்காதீங்க, அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கா. 1 2 தான் இப்ப புள்ள மேல குறை. ஆனா பிள்ளைகள் செஞ்ச பாவத்துக்கு தான் இதை அனுபவிக்கணும், அது வேற விஷயம். இருந்தாலும் நல்ல குடும்பத்தில் உள்ள பெண்களும் இருக்கு, அதையும் சொல்லணும். எல்லாம் அப்படியே போயிடுத்து மாறி போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கும் அந்த குடும்ப அமைப்புக்குள்ள கட்டுப்படுற பெண்கள் இருக்கா. இந்த பிரச்சனையே என்னன்னா, நான் கட்டுப்பட மாட்டேன், இந்த அமைப்புக்குள்ள நான் கட்டுப்பட மாட்டேன். பொதுவா தர்மத்தினுடைய தமிழ் வார்த்தை கட்டுப்பாடுங்கிறது தான். ஏதாவது ஒண்ணுக்கு நீ கட்டுப்படணும். ஒன்னும் மனசுக்கு கட்டுப்படணும், அல்லது அன்புக்கு கட்டுப்படணும், அல்லது தர்மத்துக்கு கட்டுப்படணும், அல்லது தெய்வத்துக்கு கட்டுப்படணும், அல்லது உறவுக்கு கட்டுப்படணும், அல்லது சமூகத்துக்கு கட்டுப்படணும், அல்லது கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்படணும். நான் எதுக்குமே கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா நீ காட்டுங்கிறாண்டின்னு அர்த்தம். தெய்வம் இல்லைன்னு சொல்றவர்கள் கூட அவர்களோட போதனையில கட்டுப்பாடுங்கிறத முக்கியமா வச்சிருக்காரு. அப்ப கட்டுப்பாடு இல்லைன்னா உலகம் இயங்காது. ஆனா இந்த கட்டுப்பாடுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் கட்டுப்பாடா இருக்கக்கூடாது. 10 பேரா சேர்ந்து கட்டுப்பாடா போய் பஸ்ஸை கொடுத்தினாலும் ஒரு கட்டுப்பாடு தான் இருக்கு. அது மாதிரி அதர்மத்தை செய்யறதுக்கு இருக்கக்கூடாது, தர்மத்தை செய்யறதுக்கு இருக்கணும். இந்த அமைப்புக்குள்ள செதஞ்சு போயிடுது. இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கு, திரும்பி பழையபடி இந்த கொரோனாக்கு அப்புறம் சில ரிவர்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. முதல் விஷயம், அமெரிக்கா பிச்சைக்கார நாடா போகும், அப்பதான் உலகம் உருப்படும். முதல்ல அதை புரிஞ்சுக்கொண்டு, அமெரிக்கா பிச்சைக்கார நாடா போனாதான் இந்த உலகம் உருப்படும். அவனா அப்பதான் நிம்மதியா வாழ முடியும். அதுக்குள்ள காரியத்தை இப்ப வந்திருக்கிறவன் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். நம்மளையும் நிம்மதியா இல்ல, அவனும் நிம்மதியா இல்லாம நம்மளையும் நிம்மதியா இருக்க விடாம சுயசார்புங்கிறது ரொம்ப முக்கியம். விதுர நீதியில ஒன்று சொல்றார், பரஜீவனம்ங்கிறார். ரொம்ப மட்டமானது எதுன்னா இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறது வாழ்க்கையில். சுயசார்போட இருக்கணும் நாம வாழறதை. இந்த குழந்தைய கொஞ்சற சுகம் அப்படிங்கிறத நான் அடையணும்னு விரும்புறேன். எத்தனையோ பரிகாரம் பண்ணி எனக்கு குழந்தை பிறக்கலன்னாலும் பாவங்கள்ல பெரிய பாவம் பிரம்மஹத்திங்கிறது. பிரம்மஹத்தி பஞ்சமா பாதகம்னு சொல்ற பத்தில அதுல முதலானது பிரம்மஹத்தின்னு பேர். அப்படின்னா என்ன? ஞானி, சித்தர், யோகி, வேதம் படிச்சவர்கள் இவர்களை கொல்றது. கொலையே பெரிய பாவம் தான். அதுல இது மாதிரி உள்ளவர்களை கொல்றது பெரிய பாவம். புண்ணியங்கள்ல பெரிய புண்ணியம்ங்கிறது அஸ்வமேதம்ங்கிறது. தரதி தரதி பிரம்மஹத்யாம் யோஸ்வமேதேன யஜதே அப்படின்னு வேதம் சொல்றது. வேதம் தான் பிரமாணம் நமக்கு. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே யஜ்ஞோஹி சிரேஷ்டதமம் கர்மா இத்தியாதி வச்சனங்கள்லாம் வேதத்துல சொல்லப்பட்டதுதான் ஃபர்ஸ்ட் கிரேட். அதுக்கப்புறம் தான் இதிகாசம் புராணங்கள்லாம் மற்றவர்கள் சொன்னதெல்லாம். ஜட்ஜ்மெண்ட், கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னாலும் எந்த கோர்ட்டுன்னு இருக்கணும். முன்சிப் கோர்ட்டும் கோர்ட்டு தான், சுப்ரீம் கோர்ட்டும் கோர்ட்டு தான். ரெண்டும் ஒன்னாயிட முடியுமா? சுப்ரீம் கோர்ட் மாதிரி வேதம்ங்கிறது. வேதத்துல சொல்லும் போது அஸ்வமேதம்னு ஒரு யாகம். இப்ப சொல்ற புரிஞ்சுக்கோங்க. இந்த அஸ்வமேதத்தை யார் பண்ணலாம்னா எல்லாரும் பண்ண முடியாது. சத்திரியன் மட்டும்தான் பண்ணலாம், ராஜாக்கள் மட்டும்தான் பண்ணலாம், மற்றவர்கள் பண்ணக்கூடாது. அந்த யாகத்தை நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா உடனே வசிஷ்டர் சொன்னார், சர்வதா பிராப்ஸ்யதே புத்ராணி சதுரோ அமித விக்ரமாணி யஸ்யதே தார்மிகி புத்திஹி இயம் புத்ரார்த்தமாகதா. கண்டிப்பா, கன்ஃபார்மா, நிச்சயமா
உனக்கு 4 குழந்தை பிறக்க போறதுன்னு கவனிச்சு கேட்கணும். தசரதன் சொன்னா, எத்தனையோ நாளைக்கு உங்கள்கிட்ட குழந்தை இல்லைன்னு நான் வருத்தப்படும் போது கவலைப்படாத, குழந்தை பிறக்கணும்னு ஒரு ஆறுதல் வார்த்தையா சொல்லுவேன். இப்படி நீங்க சொன்னதே கிடையாது. கண்டிப்பா, கன்ஃபார்மா, நிச்சயமாக, சர்வதா. இந்த வார்த்தைக்கு நேர் அர்த்தம் என்னால சொல்ல தெரியல. சர்வதா. இதுக்கு தமிழாக்கம் பண்ண முடியல என்னால. சில வார்த்தைகளுக்கு தமிழ் மற்ற சமஸ்கிருதத்திலிருந்து சில வார்த்தைகளை மற்ற மொழிகளை பேசவே முடியாது. அந்த கிரேடு வராது. நீங்க என்ன மொழி பெயர்த்தாலும் அந்த கிரேடு வராது. தீர்மானமாக, நிச்சயமாக, கண்டிப்பாக இப்படி வேணா சொல்லிட்டு போலாம். நம்ம உனக்கு குழந்தை பிறக்கும், அதுவும் 4 குழந்தைன்னு. அது எப்படி சொல்றீர்கள்னு கேட்டான். எஸ்டே தார்மிகி புத்திகின்னாரு. எத்தனை புண்ணிய கர்மா பண்ணி இத்தனை வயசு ஆயிடுத்து, இதுக்கப்புறமும் நீ தெய்வத்துக்கிட்ட தர்மத்துக்கிட்ட உள்ள நம்பிக்கையை விடாம இருக்கிற பாரு, அந்த தெய்வம் உன்னை கைவிடாது. ந தெய்வ தோஷணம் வியர்த்தம் பவிஷ்யதி கதாச்சனா. கௌசல்யக்கு குழந்தை பிறந்த போது அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தகுதியெல்லாம் தாண்டின காலம் அவளோட வயசு. கவனிச்சு கேட்கணும். அப்படி குழந்தை பிறக்குமான்னா, இப்ப ஒரு 3-4 வருஷம் முன்னாடியோ 5 வருஷம் முன்னாடியோ ஒரு வெளிநாட்டுல ஒரு பொண்ணுக்காக 72 வயசு அம்மா கர்ப்பம் தாங்கினாலும் ஒரு ஆர்டிகல் படிச்சிருப்பேன் யாராவது? ஆமா, பொண்ணுக்கு அந்த சக்தி இல்லைங்கிறதுக்காக அவ அம்மா கர்ப்பம் தரிச்சு குழந்தையை பெற்று பொண்ணுக்கு கொடுத்தா. 73 வயசுல. அப்ப முடியுங்கிறத சயின்ஸ் சில காலங்கள்ல பாக்குறோமோன்னு நம்ம புராணங்கள் எல்லாம் இது இருக்கு. இப்படி ஒண்ணு நடக்காம இருந்தா மேலோட்டமா கேட்டுட்டு மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம இதெல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இது மாதிரி அங்கங்க ஒன்னொன்னு நடக்கிறது நம்ம புராணம் சத்தியம்ங்கிறத நாம் நம்புறதுக்கு காரணமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சயின்ஸை வச்சுதான் சாஸ்திரத்தை நம்புவேங்கிறோம். அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கு. சாஸ்திரத்தை வச்சுதான் சாஸ்திரத்தை நம்பணுமே தவிர உன் கண்ணை வச்சு ஒன்னு நீ நம்புவியா? நீ இருக்கேங்கிறத நீ பார்க்க முடியுமா? நீ எப்படி நம்புற? நான் இருக்கேன்னு எப்படி நீ நம்புற? அது மாதிரிதான் சாஸ்திரம். உடனே அஸ்வமேதம்ங்கிற யாகத்தை பண்ணி வச்சா. ரிஷிசங்கர்னு ஒரு மகரிஷி, அவர் அழிச்சு வந்து புத்திரகாமே. அஸ்வமேதம்ங்கிறது பாபம் போற கர்மா, புத்திரகாமேஷ்டிங்கிறது குழந்தை பிறக்கிற கர்மா. இது வேற அது வேற. அதை பண்ண அந்த யாகத்தோட முடிவுல இது மாதிரி யாக குண்டம், அதுல இருந்து ஒரு மனிதன் வெளியில வரான். வெளியில வந்தா அவன் கையில ஒரு பாத்திரம் இருக்கு. தசரதனை பார்த்து சொல்றான், இதன் தொன்று பசார்தூல பாயசம் தேவ நிர்மிதம் பிரஜாகரம் கிருஹானத்வம் தன்யம் ஆரோக்கிய வர்தனம். ராஜன்னு, இந்த பாத்திரத்தில் உள்ள பாயசம் தேவலோகத்துல தயார் பண்ணப்பட்டது. இது குழந்தைகளை கொடுக்க வல்லது. பிரஜாகரம், இதை யார் சாப்பிட்றாலோ அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னா. அதனால இதை வீண் பண்ணாம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறைஞ்சு போக தன் 3 மனைவிகளுக்கும் அதை பிரிச்சு கொடுக்கிறார். கௌசல்யாயை பிரதமம் அதிசத்து பாயசார்த்தம் ததௌச்சம். அர்த்தாதர்த்தம் பிரணயமதுரம் கேகயேந்திரஸ்ய புத்ரி. ஏதே தேவ்யௌ தரல மனசா பர்த்துராலோச்சிய பாவம் சார்த்தம் சாபியாம் ஸ்வயனகுருதாம் பூர்ணகாமாம் சுமித்ரா. ராஜாக்கள்லாம் அனுபவிச்ச ராமாயணம். உஜ்ஜயின்னு ஒரு நாட்டுக்கு அதிபதியா இருந்த போஜன்கிற ஒரு ராஜா ராமாயணம் பண்ணியிருக்கான். சமஸ்கிருதம் படிக்கிறவர்களுக்கு அது தெரியும். போஜ சம்பூன்னு பேரு. தமிழ்ல சம்பூன்னா செய்யுளாவும் இருக்கும், கவிதையாவும் இருக்கும், நடையாவும் இருக்கும். 3 கலந்தா மாதிரி இயல் இசை நாடகம்னு சொல்றது. அதுல மிக்சிங் மாதிரி இருக்கும். அந்த ராமாயணத்துல சொல்றான். கௌசல்யக்கு கொடுத்தான், கைகேயிக்கு கொடுத்தான். இவர்கள் 2 பேரும் சுமித்திரைக்கு கொடுத்தார்கள் தன் பங்குல இருந்து பாதி பாதி. 2 பேரும்
சுமித்திரைக்கு அன்போட கொடுத்ததுனால ரெட்ட குழந்தைகள். சுமித்திரைக்கு தன் பங்கு பாயசத்தை கொடுத்துட்டா நஷ்டமாயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். இவர்கள் கொடுத்த பாயசத்துல பிறந்த குழந்தைகள் இவர்கள்ட்டே வந்துட்டார்கள். கௌசல்யா கொடுத்த பாயசத்துல பிறந்த லட்சுமணன் ராமனோட வந்துட்டான். கைகேயி கொடுத்த பாயசத்துல பிறந்த பரதன் சத்ருக்னன் பரதனோட வந்துட்டான். பெற்றதுதான் அவன். கொடுத்த பாயசம் தானாவே திரும்பி வந்து 3 பேரும் கருதளிக்க பாயசஞ்சாட்டத்திலிருந்து 12வது மாசம் குழந்தை பிறக்கிறது. இதெல்லாம் நம்பன் பிரமாணத்தோட அவர் பேசுறார். ததச்ச द्वादशे मासे चैत्रे नागमिके तिथौ नक्षत्रे अदिति दैवत्य सोच्च संस्थेषु पंचसु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्पता बिन्दुना सह प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या अजनयत् रामं सर्वलक्षण संयुतं विष्णोरर्धं महाभागं पुत्रमैक्ष्वाकवर्धनं कौसल्या शिशुभेतेन पुत्रेणामित तेजसा यथा वरेण देवानाम् अदितिः वज्रपाणिना भरतो नाम कैकेय्या यज्ञे सत्यपराक्रमः साक्षात् विष्णोश्चतुर्भागः सर्वैः समुदितो गुणैः अथ लक्ष्मण शत्रुघ्नौ सुमित्रा जनयत् सुतौ वीरौ सर्वास्त्र कुशलौ विष्णोरर्ध समन्वितौ. பாயசஞ்சாட்டத்திலிருந்து 12வது மாசம். பொதுவாக கருதரிக்கும் காலம்ங்கிறது ஜீவராசிகளை பொறுத்து வேறுபடும். மனித சமூகத்துக்கு கருதரிக்கிற காலம் எவ்வளவு? 10 மாசங்கிற மத்தியில 10 மாசம் மூச்சா கிடையாது. தசமே மாசி சூதவே வேதம் சொல்றது. 270 நாள் கருதரித்தத்திலிருந்து 270 நாள் தாண்டின பிறகு எப்ப வேணாலும் வரும். தசமே அப்படிங்கிறது. அதுல இன்னொரு ஒரு ரகசியம் சொல்றேன். சிசேரியன் பண்ணி பிறக்கணும், ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. சிசேரியன் பண்ணி பிறக்கணும்னு டாக்டர் சொல்றது எந்த அளவு நம்பிக்கை எல்லா கேஸ்லயும் சொல்ல முடியாது. அதாவது 1-2 கேஸ் வேணா கிரிட்டிக்கலா இருக்கலாம். பெரும்பாலா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அந்த கரெக்டான டைம் வந்த உடனே பிரசூதிக்கான்னு ஒரு வாயு கேஸ் ஃபார்ம் ஆகி இந்த குழந்தைய புஷ் பண்ணி தள்ளி விட்டு வெளியில. அதுக்கு மேல 1 நிமிஷம் அது வச்சுக்காது வயத்துல. டாக்டர் சொல்ற காலம் அனுமானம் தான். என்னைக்கு கர்ப்பம் ஏற்பட்டதுன்னு டாக்டருக்கு எப்படி தெரியும்? நீ என்னைக்கு குளிச்சேன்னு வேணா டாக்டர் கேட்கலாமே தவிர என்னைக்கு கர்ப்பம் ஏற்பட்டதுன்னு டாக்டருக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஒரு அனுமானம், இத்தனை சென்டிமீட்டர் இப்படி இருக்கு அப்படி இருக்குங்கிறத வச்சு சொல்லலாமே தவிர இப்ப கவனிச்சா அந்த குளறுபடி எல்லாம் புரியும். அந்த காலத்துல எல்லாம் இந்த பொண்ணை பார்த்துட்டு வயசான பாட்டி சொல்லுவா, கண்ணன் டொக்கு விழுந்திருக்கு, இடுப்பு இறங்கி இருக்கு, இதுல இருந்து இன்னும் 4 நாள் 5 நாளுக்குள்ள குழந்தை பிறந்துடும். இன்னைக்கு டாக்டருக்கு சொல்ல தெரியாது. இதெல்லாம் அனுபவ அறிவுன்னு பேரு. இந்த அறிவை இழந்துட்டோம். நாம இழந்துன்னு வரோம், நமக்கே தெரியல. இந்த அறிவு தான் வேணும் மனித சமூகத்துக்கு. இயந்திரத்தை நம்பின அறிவு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர், கிராமத்து வைத்தியர் தான், இப்படி கையை பார்த்து 50 நாள் 55 நாள்ல கைய பார்த்துட்டு கர்ப்பமா கர்ப்பம் இல்லையான்னு சொல்லுவார். டபுள் நாடி தெரியும் அதுல. அதை விட ஆச்சரியம் ஆனா பெண்ணான்னு சொல்லுவார். இந்த குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு இப்ப சமீபத்தில் ஒரு 20 வருஷம் முன்னாடி குரோம்பேட்ல ஒரு இந்த ஆயுர்வேதம் படிச்ச மாமா இருந்தார். இப்ப இல்ல, ரொம்ப நிறைய சாஸ்திர விஷயமா என்கிட்ட பேசுவார்.
அவர்கிட்ட உள்ள ஒரு நாலேஜ் என்னன்னா, நன்னா உடம்பு இருக்கும், கையை தொட்டு பார்த்தா கேன்சர், உனக்கு கேன்சர் இருக்கும், டெஸ்ட் பண்ணா கேன்சர் இருக்கும். வெளியில அதோட சிம்டம்ஸே தெரியாத போது அவர் சொல்லுவார், டெஸ்ட் எல்லாம் பண்ணாமே சொல்லுவார். அவ்வளவு தூரம் வேண்டாம். எங்க தாத்தாட்ட ஒருத்தர் வந்தார் ஜாதகம் பார்க்கறதுக்கு. தாத்தா சொன்னா, வாயை போய் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா. டாக்டர் ரங்கபாஷ்யம்னு இருந்தார். அப்ப அவர் ரொம்ப ஃபேமஸ். அவர்கிட்ட போய் வாயை டெஸ்ட் பண்ணா, அதெல்லாம் நல்லா தான் எனக்கு ஒண்ணும் இல்லை, போயிட்டு வா அப்படின்னாரு. திரும்பி தாத்தாட்ட சொன்னாரு, இல்ல ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கோங்க தாத்தா. திரும்பி போனார். ஏண்டா திரும்பி வந்திருக்கேன்னாரு அவர். அந்த காலத்துல எல்லாம் இப்ப செலவு புடுங்காம விட மாட்டான். இந்த காலத்துல செலவு பண்ண விட மாட்டான். டாக்டர்களே அனாவசியமா எதுக்கு செலவு பண்றேன்னு கேட்பான். அப்படி ஒரு நேர்மை இந்த தொழில். இது மாதிரி தீட்சிதர் சொன்னார்னா அவர் உடனே அவர் சொன்னாரு, அடபைத்தியமே அதை முன்னாடினா சொல்லணும்னாரு. முதல்ல என்ன சொல்லணும், நான் நார்மல் டெஸ்ட்ல உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் போய் சொல்றேன் டெஸ்ட்டை பண்ணிடுவான்னு ஒரு டீப்பா ஒரு டெஸ்ட்டை சொன்னேன். இது இந்த வரிசையில அடியில அப்பதான் கேன்சர் ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் அந்த கலெக்ட் பண்ணி சரி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய சொல்ல முடியும். அதெல்லாம் போயிடுத்து. இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அந்த நாலேஜ் எல்லாம் போயிடுத்து. அந்த நாலேஜ் இருக்கிற மாதிரி ஃப்ராட் பண்ணி உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கா. அதுதான் முக்கிய விஷயம். அந்த நாலேஜ் உள்ளவனா ஃப்ராடுன்னு நாம் சொல்றோம் இன்னைக்கு. அது மாதிரி நாலேஜ் உள்ளவங்க 2 பேர் இருக்கா இன்னைக்கும். அவர்களை அந்த உலகம் மதிக்கிறது இல்லை. வைத்தியத்துல சாஸ்திரத்துல அதெல்லாம் நமக்கு காண்பி. எல்லாத்துக்கும் மேல வரவனுக்கு யோகம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அது இருந்தாதான் கண்ணிலேயே தெரியும். அது 10வது மாசம் பிறக்கும், 12வது மாசம் பிறக்கிறது. என்ன பாயசம் சாப்பிட்டு கரு வந்ததுனால சைத்திரம்ங்கிற சித்திர மாசத்துல, சித்திர மாசம்னு சொல்ல முடியாது, பங்குனி மாசம் அமாவாசைக்கு அப்புறம் சைத்திரம்னு தெரியும். அதனாலதான் ஒரு வருஷம் பார்த்தேன்னா பங்குனி மாசத்துல ராமநவமி வரும், ஒரு வருஷம் பார்த்தா சித்திர மாசத்துல வரும். இந்த அமாவாசை கணக்கு தான் அது. யுகாதி பிறந்தப்புறம் வர நவமி ஒரே கணக்கு தான். யுகாதியிலேருந்து வர நவமி. சைத்திரத்துல நவமி திதியில புனர்வசு நட்சத்திரத்துல, நட்சத்திர அதிதி தெய்வத்திய ஒவ்வொரு தேவதை, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன தேவதைன்னு இருக்கு. புஷ்யத்துக்கு பிரகஸ்பதி தேவதை, ஆயுள்யம் பரதன் பிறந்தது பூச நட்சத்திரம், லட்சுமணன் சத்ருக்னன் பிறந்தது ஆயுள்ய நட்சத்திரம். ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு எது தேவதைன்னா ஆஸ்லேஷா நட்சத்திரம் சர்ப்பா தேவதா. சர்ப்பங்கள் தேவதை, நாகர்கள் பாம்புகள் தேவதை. அதனாலதான் இங்க பின்னாடி ஆயுள்ய நட்சத்திரத்தை இன்னைக்கு நாகராஜ பூஜைன்னு நீங்க வச்சுக்காப்பதில்ல. அது என்ன ஆயுள்ய நட்சத்திரம் அப்படின்னு தெரியாது. இன்னைக்குமே கிருஷி விவசாயம் பண்றோம் பாருங்க, ரோஹிணி நட்சத்திரத்துல பண்ணா ஃபெயிலியரே வராது. ரோஹிணி நட்சத்திரத்துல விவசாயத்தை ஆரம்பிச்சா ஃபெயிலியரே வராது. ஏன் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு சந்திரன் உச்சம். சோம ஓஷதி ராஜா அப்படின்னு வேதம். சந்திரன் உச்சமா இருக்கிறதே பண்ணணும். அதை இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த ரிலேட்டடா. இதுல நான் இன்னும் சமீபத்தில் கவனிச்சாங்க, சொல்லிட்டு போறேன். மௌலினும் சந்திரனும் பேர். இந்த வானிலை அறிக்கையை சொல்றதுல ஒருத்தர் இருக்கார், வேதிக் மேத்தமேட்டிக்ஸினுடைய பேஸ்ல சொல்றாரு. இந்த சாட்டிலைட் இதெல்லாம் இல்லாம நட்சத்திரங்கள் இதைகளை வச்சிருந்து இந்த சமயத்துல புயல் வரும், இந்த சமயத்துல பூகம்பம் வரும், இந்த சமயத்துல இப்படி மழை பெய்யும் அப்படிங்கிறத இன்னைக்கு அவர் சொல்லின்னு வரார். அவர் சொல்றது பெரும்பாலா ஃபெயிலியர் இல்லாம பழிக்கிறது. இந்த வானிலை ஆராய்ச்சி மையம்ங்கிற பேர்ல சொல்றத கூட ஃபெயிலியர் எல்லாம் பளிச்சுன்னு ஆயிடுது. ஒரு வாரம் முன்னாடி உருட்டுன்னு தான் போட்டு 4-5 நாள் பொழுது விடிஞ்சா டிவியை திறந்தாலே கொட்டை பொழுது சிவப்பு அரிக்க, மஞ்சள் அரிக்க, ரோஸ் அரிக்க, நீல அரிக்கிற என்னமோ சொல்லியிருந்தான். இது எங்க போச்சுன்னே தெரியல. உங்களுக்கு அதை பார்க்கணும்னா அந்த சாணக்கியா சேனல்ல போனா அவரோட எடுத்து போடுறா. வேற யாரும் அவரை மதிக்கிறது இல்லை.
அந்த வேதிக்கோட பேஸ்ல அவர் சொல்றார். இப்ப நாங்கள் எல்லாமே சொல்றது அப்படிதான். இந்த பஞ்சாங்க பட்டணத்தின் போது இந்த வருஷம் இவ்வளவு மழை இருக்கும், இவ்வளவு % மழை பூமியில இருக்கும், இவ்வளவு % மழை மலையில இருக்கும், இவ்வளவு % மழை சமுத்திரத்துல இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பஞ்சாங்கத்திலேயே போட்டிருப்பா. இன்னென்ன காலத்துல மழை பெய்யும், இன்ன திதியும் இன்ன நட்சத்திரமும் சேர்ந்தா, இன்ன கிழமையும் இன்ன நட்சத்திரமும் சேர்ந்தா அப்படிலாம் இருக்கு சாஸ்திரங்கள்ல. ஒரு காலத்துல இதுல ரிவர்ஸ் ஆகி இந்த சிஸ்டத்துக்கு வருவோம். நாம ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம சாஸ்திரம் உயர்வா இல்லையாங்கிறத குழந்தைகள் இங்க உள்ளவா நீங்க புரிஞ்சுக்கோங்க. மங்கள்யான்னு விட்டமோனோம், சந்திராயன்னு விட்டமோனோம். இந்த சந்திரனோட இருண்ட பகுதியில விட்டு இன்னி பரியந்தம் சக்சஸ் ஆனதே கிடையாது எந்த தேசத்துக்கு. சந்திரனோட இருண்ட பகுதியில விட்டதே கிடையாது. செவ்வாயில விடும்போதும் அவர்களுக்கு இன்னி பரியந்தம் முழு வெற்றி ஏற்பட்டதில்லை. இந்தியாவோட 2 ப்ராஜெக்டும் முழு வெற்றி. இதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது நான் சொல்லல, அந்த இஸ்ரோவோட தலைவர் சிவன் சொன்னார், பஞ்சாங்கத்தை அடிப்படையா வச்சு நாங்க விட்டோம்னாரு. பஞ்சாங்கத்துல நீங்க பார்க்கிற கணக்கு மட்டும் கிடையாது. அந்த பஞ்சாங்கத்தை பெரட்டி பார்த்தேன்னா சூரியன் இந்த வருஷம் சூரிய சாரம்னு போட்டிருப்பா. சூரியனோட நகர்வு எப்படி இருக்குன்னு மாசம் எதுல இருந்து எந்த நட்சத்திரம் இருந்து எப்படி நகர்றது அப்படின்னு. சந்திரசாரம் அது நான் எனக்கு நட்சத்திரத்திலேயே தெரியும். செவ்வாய் எப்படி நகர்றது, புதன் எப்படி நகர்றது, இதெல்லாம் போட்டிருப்பாரு வரிசையா. அந்த கணக்குல விட்டும் கரெக்டா அந்த இடத்துல போய் இறங்கினதுன்னா. புனர்வசு நட்சத்திரம் ராமபிரான் பிறந்தது, புஷ்ய நட்சத்திரம் பரதன் மறுநாளைக்கு, ஆஸ்லேஷா நட்சத்திரத்துல பரதன் லட்சுமணனும் சத்ருகுணனும் பிறக்கிறார். ஒரு குழந்தை தனக்கு பிறக்குமா அப்படின்னு ஏங்கின தசரதனுக்கு 4 குழந்தை. இது என்ன சொல்ல வருது நமக்கு அப்படின்னா, வாழ்க்கையில நாம் தெய்வத்தையும் தர்மத்தையும் நம்பினா 1க்கு 4 தான் பலன், ஒரு பலன் கிடையாது. நீங்க தெய்வத்தை நம்பினா தர்மத்தை நம்பினா 1க்கு 4 பலன். எண்ணி கொடுக்கிறவன் மனிதன், அள்ளி கொடுக்கிறது தெய்வம். எங்க தாத்தா அபூர்வமா சொல்லுவார், இந்த ராமாயணம் கேட்டா குழந்தை பிறக்கும், வால்மீகி ராமாயணம் கேட்டா அப்படின்னு சொல்லும் போது, இந்த கதிராமங்கலம்னு ஒரு கிராமத்துல நடந்தது வச்சு ராமாயணம் பண்ணினா வருஷா வருஷம் குழந்தை பிறக்க ஆரம்பிச்சு. போடுங்கிற அளவுக்கு குழந்தை. உடனே அவ வந்தா, தாத்தா சொன்னால் நிறுத்துறதுக்கு ஒரு ராமாயணம் வச்சுக்கோங்க பிறக்கிறதுக்கு மாதிரி. அந்த காலத்துல ஏண்டாப்பா ராமாயணம் கேட்டங்கிற அளவுக்கு கொண்டு கொடுத்துருவான் ராமன். கிந்தேயம் கிமதேயமி செவிதுரம் தந்தே. பகவான் இல்லையா, வாரி வழங்கும் வள்ளல்னு சொல்றோமோ. நாம் 4 குழந்தைகளுக்கு புண்ணியாக வாச்சனம் பண்ணி நாமகரணம் பண்ணி பெயர் வச்சு, குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் அன்னப்பிராசனம் பண்ணி சாப்பாடு சோறு ஊட்டுதல்னு பேர். அப்புறம் குழந்தைகளுக்கு சௌலம் தலை குடுமி வைக்கிறது, இதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு. நீங்கெல்லாம் விட்டுட்டு அதான் விஷயம். அதுக்கு அடுத்தது காது குத்தல், அதுக்கப்புறம் தலை வைக்கிறது, அதுக்கப்புறம் பூனல் போடுறது, இதெல்லாம் பண்ணி வேதங்களை படிக்க சொல்லி ஒரு 12 வயசுல இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு தசரதன் ஆசைப்படுறான். 12 வயசுலயே கல்யாணம் ஆனால் 12 வயசுல படிப்பு முடிச்சுப்பான். படிப்பு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணலாமான்னா இந்த வயசை விட்டுடுவோம். நான் சொல்ற மேல கான்செப்டை கேளுங்க. படிப்பு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னா இன்னைக்கு என்ன சொல்றான், வாழ்க்கையில நான் செட்டில் ஆகணுங்கிறான், என் கேரியரை பார்க்கணுங்கிறான். என்னடா உன்னோட டிக்கி கேரியர் என்ன செட்டில்? வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இந்த பொண்களும் கேட்கறது சொந்த வீடு இருக்கா? அறிவு வேண்டாமா? 25 வயசுல எப்படி வீடு இருக்கு? அவனுக்கு 60 வயசு ஆனாலே வீடு வாங்குறதுக்கு திணறான். 25 வயசுல வீடு எப்படி வரும்? ஏதோ அப்பா அம்மா வாங்கி வச்சிருந்தா உண்டு. சொந்த வீடு இருக்கான்னு கேளு, நியாயங்களாம். நீ வீடு வாங்கியிருக்கியான்னா 25 வயசுல வீடு வாங்கினா 35 வயசுல கப்பலை ஏறி வர வேண்டியதான் ரோட்டுக்கு. பகுதி வீட்டுல பிச்சை எடுக்க வேண்டியதுதான்.
வாங்குற காசு முழுக்க கடனுக்கு தான் போகும். சேமிப்பு வேண்டாமா கொஞ்சமாவது? நம்ம ஹிந்து மதத்துக்கும் நம்ம தேசத்துக்கும் மற்ற தேசத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமோ? வந்தத்துல 4ல் ஒரு பகுதி தான் செலவு பண்ணணும். நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது 4ல் ஒரு பகுதி செலவு பண்ணணும், ஒரு பகுதி சேமிச்சு வைக்கணும், ஒரு பகுதி குழந்தைகளுக்கு எடுத்து வைக்கணும், ஒரு பகுதி தர்மத்துக்கு பண்ணணுங்கிறது. இங்க அதெல்லாம் இல்லைனாலுமே ஒரு 10 ரூபாய்க்கு வீடு வாங்க போறோம்னா நம்ம கையில ஒரு 30 ரூபாயாவது 40 ரூபாயாவது இருந்தாதான் அதை பத்தி யோசனை பண்ணணும். இல்லையா 10 ரூபாயாவது இருக்கணும். 1 ரூபாய் கூட இல்லாம பிளான் பண்றான். அதான் ஆச்சரியம். நாளைக்கு பணம் வரும்னு நினைச்சு இன்னைக்கு செலவு பண்றவனை போல உலகத்துல முட்டாளே கிடையாது. முட்டாளம். நாளைக்கு பணம் வரும்னு திவாலா ஆயிடுச்சுன்றான், ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போடுவான், இல்ல வீட்டுக்கு போகுமா பொழுது விழுந்து எத்தனை பேர் அனுப்புறான். அப்ப இத்தனை நாளா நீ உழைச்சத்துல என்ன பிரயோஜனம்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உலகம் முழுக்க கொரோனா வந்த போது சிரிச்சது, பஞ்சத்துல அடிபட்டது, சந்தியில நின்னுது. நம்ம தேசம் மட்டும் 3 தடவை பொருளாதாரம் நம்ம கண்ணுக்கு எதிர்த்தாப்புல வந்தே வீழ்ச்சி அடையல. 1995 ஒரு தடவை வந்தது, 2007 ஒரு தடவை வந்தது, கொரோனா போது ஒரு தடவை வந்தது. இந்த 3 சமயமும் தேசத்துல உள்ள மக்கள் வீழ்ச்சி அடையல. இதுக்கு காரணம் கவர்மெண்ட் கிடையாது, உங்களோட சேமிப்பு தான். இது அடுத்த தலைமுறைக்கு இருக்குமான்னு கேட்டா சந்தேகம். ஏன்னா நாமெல்லாம் சேமிச்ச மாதிரி இப்ப வர தலைமுறை சேமிக்கிறது கிடையாது. சேமிக்கிற பழக்கத்தையும் அதுக்கு சொல்லிக் கொடுக்கல. எங்க போனாலும் கோவில்ல உண்டியல் வச்சிருப்பா, மண் உண்டியல், பொம்மை உண்டியல். அந்த காலத்துல குழந்தைக்கு வாங்கி கொடுத்து யாராவது உனக்கு 5 ரூபா 1 ரூபா கொடுத்தா இந்த உண்டியல்ல போடு அப்படின்னு சொல்லி பழக்குவா. இன்னைக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், பெருமையா வேற நினைச்சுக்கிறோம். அதை விட குழந்தைகளை குட்டிச்சேர் பண்றதுக்கு வேற தனியா சத்ருன்னு இன்னொருத்தர் தனியா வரவே வேண்டாம். அந்த குழந்தைகளை கெடுக்கிறது. எவன் நிதானம் இல்லாம அதிகமான அன்பு வச்சு குழந்தைகள்கிட்ட பழகிறானோ அந்த அப்பா அம்மா தான் அந்த குழந்தைகளுக்கு சத்ருவே. சுதோ லாலநாத்து சாஸ்திரம் சொல்றது. அதனால அந்த குழந்தைகள் வீணா போகும்னு சொல்றது. 12 வயசுல இப்ப கல்யாணம் பண்ணிக்கோலன்னா 24 வயசு பையன் படிப்பை முடிச்சுட்டான், ஒரு வேலைக்கு போயிட்டா கல்யாணம் பண்ணிக்கோன்னா எனக்கு வேலை ஜாப் செக்யூரிட்டி வேணுங்கிறான். உன் ஜாப் தான் என்னைக்குமே செக்யூரிட்டி கிடையாது. அதான பிரச்சனையும். நீ பார்க்கிற வேலை எதுல பார்த்தாலும் செக்யூரிட்டி கிடையாது. இப்ப உள்ள ஐடி கம்பெனிலாம் எடுத்து பாருங்க. ஒரு காலத்துல திறமை இல்லாதவனை வெளியில அனுப்பிச்சான், இப்ப திறமை உள்ளவன் அனுப்புறான். ஏன்னா அவனுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல 3 பேரை போட்டு 1 லட்சம் ரூபாய் முடிச்சிடலாம்னு நினைக்கிறான். கான்செப்டே மாறி போயிடுது. எத்தனையோ விஷயம் சொல்லலாம் பேசுறதா இருந்தா. அதனால அதை விட்டுடணும். இந்த இங்கேருந்து நம்ம தஞ்சாவூர் போற வழியில துவாக்குடின்னு ஒரு ஊர், அது தாண்டின உடனே ஒரு கிராமம் வரும், நரிக்குறவர்கள் இருக்கிற கிராமம் அது. தேவநாயரியோ ஏதோ ஒரு ஊர். அங்கவே பாருங்க என்ன ஆனந்தமான வாழ்க்கை அவர்கள் வாழ. எல்லாரும் காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்று சௌக்கியமா இருக்கான். அவன் வாழ்க்கையா பொழுது முடிஞ்சா சந்தியில இருந்து மன்னாட்டு நிற்கிற நம்ம வாழ்க்கை. அவன் ஏதாவது நாளைய பத்தி கவலைப்படுறானா, இல்ல யோசனை பண்றாளா, டென்ஷன் ஆறாளா? கரெக்டா காலத்துல கல்யாணம் பண்ணி விவகாரம் பண்ண இல்லையா? இது மாதிரி எல்லாம் பண்ணலைன்னா தப்புகள் நடக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் வருது. நீ 20 வயசுல ஆரம்பிச்சாலே எத்தனை வயசுல கல்யாணம் ஆகும்னு புரியல. நீ 30 வயசுல ஜாதகத்தை எடுத்தேன்னா எங்கேருந்து கல்யாணம் ஆகும்? சட்டத்தை குறித்துதான் ஆகும். அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. 40 வயது 45 வயசு. இதுல பொண்ணுகள் இல்லையோ? உலகத்துல ஒரே ஆம்பளையா இருக்கு, ஆண்களாவே இருக்காளே. பெண்கள் குழந்தைய குறைஞ்சு போயிருக்க விகிதாச்சாரத்துல என்ன, எந்த ஸ்கூல்ல வாசல்ல பார்த்தாலும் வரிசையா கூட்டமா பெண் குழந்தைகள் நிற்கிறது. பெண்களோட பிரசவம் ஜனன பர்சன்டேஜ் எல்லாம் குறையவே இல்லை. ஏன் கல்யாணம் ஆகலைன்னா பொண்ணை பேசுறான்னு கேட்டா இப்ப என்ன அவசரம் குழந்தைக்குங்கிறான் 30 வயசுல. அவனே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா அந்த பொண்ணை படிக்க வச்சு அது சுயசார்பு தன்மையில இருக்கணும். அதெல்லாம் இல்ல விஷயம். அது சம்பாதிச்சு அந்த சோத்தை தின்னு சௌக்கியமா உட்கார்ந்து பழகிட்டோம். அதான் விஷயம்.
பிள்ளை பெற்றவர்களையும் பாதி பேர் பண்ற தப்பு அது. அவ காலத்துல அந்த வருமானம் கிடையாது. பிள்ளைகள் ஏதோ ஐடியில போய் சம்பாதிக்கிறான்னா அதை வச்சு சௌக்கியமா இருந்துட்டு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணா அந்த வருமானம் நின்று போயிடுமேன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்க கிடையாது. பாக்குற மாதிரி பாபுலா காமிக்கிறா, கண்டிஷன் எல்லாம் போடுறா. அப்புறம் ஒரு கட்டத்துல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மாமா, நீங்க சொல்லுங்க மாமா, கட்டின புடவையோட வந்தா போறோம்னு. நான் என்ன சொன்னேன், பொம்மநாட்டி குழந்தைகள் உற்பத்தி பண்ற ஃபேக்டரியா வச்சிருக்கேன். இந்த கல்யாணம் இருக்கு பாருங்க, ஒரு காலத்துல நல்ல குடும்பத்து பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு இருந்தது, கண்ணியமான குடும்பம். அப்புறம் வயல்வெளி நிலன் தோப்பெல்லாம் இருந்தா கல்யாணம் ஆகும் இருந்தது. அதுக்கப்புறம் சொந்த வீடு இருந்தா கல்யாணம் ஆகும் இருந்தது. அப்புறம் படிச்சா கல்யாணம் ஆகும்னு இருந்தது. அப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு போனா கல்யாணம் ஆகும்னு இருந்தது பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம். அப்புறம் பேங்க் செக்டர்ல வேலை இருந்தாதான் கல்யாணம் ஆகும்னு ஆச்சு. அதெல்லாம் ஜாப் செக்யூரிட்டிக்காக. அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்டு வந்தோடனே ஐடி ஃபீல்டுல இருந்தா கல்யாணம் ஆகணும். அப்புறம் அமெரிக்கா போனாதான் கல்யாணம்னு இருந்தது. அப்புறம் ரிவர்ஸ் ஆகி அமெரிக்கா போகலன்னா கல்யாணம்னு இருந்தது. அப்புறம் சொந்த வீடு இருந்தா கல்யாணம்னு இருந்தது. அப்புறம் கார் வாங்கியிருந்தா கல்யாணம். அப்புறம் அப்பா அம்மா கூட இல்லாம இருந்தா கல்யாணம். இத்தனை வரிசையை தாண்டி இப்ப எப்படி இருக்குன்னா என்ன இருந்தா கல்யாணம்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. இந்த ஒரு படத்துல காமெடியில சொல்லுவாங்கன்னா, முதல்ல இது பெட்ரோல்ல ஓடுனது, அப்புறம் குரூடாயில ஓடுனது, அப்புறம் மண்ணெண்ணெயில ஓடுனது, இப்ப இந்த கார் எதுல ஓடுறதுன்னு அதுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாதுங்கிற மாதிரி இப்ப என்ன இருந்தா கல்யாணம் ஆகும். இந்த குழந்தைகளுக்கு என்ன இருந்தா கல்யாணம் ஆகும்? புண்ணியம் இருந்தா கல்யாணம் ஆகும், யோகம் இருந்தா கல்யாணம் ஆகும். அதான் கல்யாணம் ஆனா மட்டும் போறாது, சேர்ந்து இருக்கணும். அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. சேர்ந்து இருக்கு. சயனஸ்தானமே சுத்தம் இல்லை. எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் சயனஸ்தானமே சுத்தம் கிடையாது. 30 நாள்ல 28 நாள் சண்டை தான். இது மாதிரி எல்லாம் கொண்டு விட்டுட்டோம் சமூகத்தை. எல்லாரும் யோசனை பண்ணணும். நாம் எல்லாருமே தான் அதுக்கு பொறுப்பு. இது நம்மளுடைய உலகத்துக்கு, நம்ம நாட்டுக்கு இது அழகு கிடையாது. நாய் நடி பன்னி மாதிரி வாழறதெல்லாம், மிருகப்பிராயமா வாழறதெல்லாம் மற்ற நாடுகளுக்கு. உலகத்திலேயே ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் வாழ்வியல் முறையையும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற நாடு இந்த நாடு. அஸ்மின் தேசே பிரசூதஸ்ய சகாசாத்து அக்ரஜன்மனஹா அப்படின்னு 12 வயசுல கல்யாணம் பண்றான் தசரதன். விஸ்வாமித்திரர் வரார். அவர் தசரதனை கூப்பிட்டு என் யாகத்தை ரட்சிச்சு கொடுக்கறதுக்கு உன் பையனை கொடுன்னு சொல்ல, முதல்ல தருவேன்னு சொல்லி, அப்புறம் தரமாட்டேன்னு சொல்லி அப்புறம் வசிஷ்டர் சொல்லி தந்து விஸ்வாமித்திரரோட போன ராம லட்சுமணர்கள் தாடகையை வதம் பண்ணினார்கள். பலே அதிபலேங்கிற மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணினார் விஸ்வாமித்திரர். சித்தாசிரமம் போய் விஸ்வாமித்திரர் யாகத்தை ரட்சிச்சு கொடுத்தார்கள். அங்கிருந்து கிளம்பி அகல்லையும் கௌதமனையும் சேர்த்து வச்சுட்டு மிதில சிவதனுஷ பங்கம் பண்ணி சீதையை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதே தசரதனுக்கு சொல்லி அனுப்ப, தசரதன் சதுரங்க சைன்யத்தோட ஒத்தருக்கு ஒத்தர் அறிமுகப்படுத்தும் போது தசரதன் எனக்கு 4 மகன்கள்னு சொன்னான். ஜனகன் சொன்னா எனக்கு 2 பொண்ணு, என் தம்பி குஷத்வஜனுக்கு 2 பொண்ணும். அதனால இந்த அறிமுகப்படுத்தினோன்னு விஸ்வாமித்திரர் சொன்னார், இந்த பக்கம் 4 பையன், அந்த பக்கம் 4 பொண்ணு இருக்கிறான், 4 பேருக்கு கல்யாணம் பண்ணினார். அப்புறம் தான் 4 பேர் கல்யாணம்னு, முதல்ல ராமர் கல்யாணம்னு தான் அவர்கள் கிளம்பி வந்தது. 4 பேருக்கு கல்யாணம் ஆகி யதோக்தமான முறையில கல்யாணம் முடிச்சுட்டு திரும்பி வர பரசுராமரை கர்வத்தை பங்கம் பண்ணி பகவான் அவர் தெரிஞ்சு வைஷ்ணவமான தனுஷ வாங்கிட்டு அயோத்தி வர கல்யாணத்துக்கு வந்த தாய் மாமாவான யுதாஜித்து பரதனையும் சத்ருகனையும் கேகே தேசம் அழிச்சு போக ராமபிரான் 12 வருஷம் இங்க தாய் தந்தையர்களோட வாழ, ராமனுடைய 24வது வயசுல ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதன் ஏற்பாடு பண்ண, மந்தரேங்கிற கூனியினுடைய தூண்டுதலால கைகேயி வரங்கேட்டு அதை தடுத்து, ஒரு வருடத்தினால ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும், மற்றொரு வருடத்தினால பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்ல, ராமபிரான் சீதையோட லட்சுமணரோட காட்டுக்கு கிளம்பி குஹன சக்கியம் பண்ணிட்டு ஜடதரிச்சிருந்து கங்கையை தாண்டி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போய் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சித்திரக்கூடத்துல வசிக்க,
ராமனுடைய பிரிவு தாங்காம தசரதன் உயிரை விட பரதனுக்கு சொல்லி அனுப்பிச்சு பரதன் வந்து தசரதனுக்கு பண்ண வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு அவனை பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு வசிஷ்டர் சொன்ன போது நான் மாட்டேன்னு சொல்லி ராமபிரான் ஆயிடுச்சு வந்து பட்டாபிஷேகம் பண்றேன்னு அவன் கிளம்பி வந்து சித்திரகூடத்துல ராமபிரானை கூப்பிட அப்பா காலமாயிட்டாருங்கிற விஷயத்த சொல்ல ராமபிரானும் அப்பாக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்ய ஆனாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பகவான் தன் பாதுகையை கொடுக்க அந்த பாதுகையை பெற்றுக்கொண்ட பரதன் அதை கொண்டு வந்து நந்தி கிராமத்துல பட்டாபிஷேகம் பண்ணி அதை ராஜாவா வச்சு அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்னு வரான். மறுநாள் தினம் ராமர் அங்கேருந்து கிளம்பி அத்திரி அனசூய ஆசிரமம் போய் ஆசீர்வாதத்தை பெற்று தண்டகாரண்யங்கிற ஒரு பெருங்காட்டுல உள்ள நுழைஞ்சு விராதன்கிற அரக்கனை வதம் பண்ணினால், சரபருங்கிற மகரிஷிக்கு சத்கதியை கொடுத்தா, சுதீக்ஷ்ணருங்கிற மகர்ஷிக்கு ஆசீர்வாதத்தை வாங்கிண்டா, அகஸ்தியாச்சாரியாள்கிட்ட ஆசீர்வாதத்தையும் பரசுராமர்கிட்ட ஜெயிச்ச அந்த வில்லையும் பெற்றுக்கொண்டு பஞ்சவட்டிங்கிற இடத்துல ஜட்டாயு அப்படிங்கிற கழுகு ராஜனை சிநேகம் பண்ணிட்டு வசிக்கிற காலத்துல ராவணனுடைய சகோதரியான சூர்பனக வர ராமன் மேல ஆசைப்பட்டு அதை நிறைவேறாத போது சீதையை அவள் கொல்ல போக லட்சுமணர் சூர்பனகையினுடைய மூக்கையும் காதையும் அறுத்து விட அந்த கோபத்தினால 14,000 ராட்சசர்களோட ராவணனுடைய இன்னொரு தம்பி விட்ட தம்பி கரன்னு பேரு அவன் வந்து எதிர்க்க அவனை வதம் பண்ண இத போய் ராவணன்ட்ட சொல்ல ராவணன் மாரீச்சனுடைய நட்புனால ஏமாத்தி மான் வேஷம் போட்டுன்னு வந்து சீதையை அபகரிச்சுன்னு போக சீதையை தேடி போற வழியில பகவான் ஜடாயுவுக்கும் மோட்சம் கொடுத்தார், விராதனுக்கு கபந்தனுக்கு சத்கதியை கொடுத்தார், சபரி மோட்சத்துக்கு சாட்சியா இருந்தார், ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் அறிமுகம் ஏற்படுறது, சுக்ரீவனோட நட்பு ஏற்படுறது, வாலிய வதம் பண்ணினார், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். சத்தியசந்தனா உள்ள சுக்ரீவன் குரங்குகள் எல்லாத்தையும் 4 திக்கிலையும் சீதையை தேட அனுப்ப அதுல ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டி லங்கையில போய் சீதையை பார்த்து ராமர் கொடுத்த மோதிரத்தை கொடுத்து சீதை கொடுத்த சூடாமணியை வாங்கிட்டு ராவணன் ஆட்களால பிடிபட்டு வாள்ல தீ வச்சு அந்த தீயை லங்கையிலேயே வச்சுட்டு இவர் இக்கரையில வந்து ராமபிரான் சொல்ல ராமபிரான் கிளம்பி சமுத்திரக்கரைக்கு வர அதற்குள்ள ராவணனுடைய தம்பி விபீஷணன் ராமரோட வந்து சேர சேதுபந்தம் பண்ணி அணை கட்டி, சேத்துன்னாலே பிரிட்ஜ்னு அர்த்தம், கவனிச்சு கேளுங்க எல்லாருமே, சேது அப்படின்னாலே பாலம்னு அர்த்தம். இந்த பாலத்தை சமுத்திரத்துல கட்டி பகவான் லங்கைக்கு போய் புத்திரமித்திர பந்துக்களோட கூடின அந்த சமூகத்தை ராவணனுடைய சமூகத்தை வேற அறுத்துட்டு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு புஷ்பக விமானத்துல விபீஷணன் சுக்ரீவன் குரங்குகள் ராட்சசர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு அயோத்தி வந்து 14 வருஷ வனவாசத்தை முடிச்சிருந்து அந்த சூரிய வம்சத்துல அந்த ராஜாக்கள்லாம் எந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து பட்டாபிஷேகம் பண்ணியிருந்தார்களோ அந்த சிம்மாசனத்துல இந்த பாரத தேசத்துல 500 நதிகள் இருக்கு. மொத்தம் 500 நதிகள் இருக்கு, 4 சமுத்திரம் இருக்கு. இந்த 4 சமுத்திரத்திலிருந்தும் 500 புண்ணிய நதிகள்ல இருந்தும் ஜலத்தை கொண்டு வந்து வசிஷ்டர் யதோக்தமான முறையில ஜப ஹோமங்கள் பண்ணி ராமபிரானையும் சீதையும் உட்காந்து வச்சு பட்டாபிஷேகம் பண்றார். தஸ்ய பிரயதோ விருத்தஹ வசிஷ்டோ பிராமணை சஹ ராமம் ரத்னமயே பீఠே சஹ சீதம் யவேதயதி வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிரத காஷ்யபஹ காத்யாயனஸ்ய யஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா அப்யசிஞ்சன் நரம் யாத்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி நடந்த கதையா இருந்தாலும் இன்னைக்கும் நம்ம உயிரோட கலந்ததா இருக்கு. ராமன் மாதிரி ஒரு மனிதர், ஒரு மனித சமூகத்துக்கே வழிகாட்டு. இது ராமராஜ்யம், இது இந்த தேசம் ராமராஜ்யம். எத்தனை ராஜா வந்தாலும் போனாலும் நமக்கு அவன்லாம் ராஜா கிடையாது, நமக்கு ராஜா ராமன். ராமருடைய மக்கள் நாமெல்லாம். அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஒரு பவித்திரமான ஒரு சரித்திரம். ஏகைக்கும் அக்ஷரம் போக்தம் மகாபாதக நாசனம்
அந்த ராமனுடைய கதையிலேருந்து ஒரு எழுத்து படிச்சா கூட நம்ம பாபங்கள்லாம் போய் மனத்தெளிவு ஏற்படும். அப்பேற்பட்ட ராமாவதாரம் சொன்னால் நாளை தினம் பலராமாவதாரம், அதுக்கு மறுநாள் கிருஷ்ணாவதாரத்துவம், இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. குருவாத புரீஷ பஞ்சகாட்சியம் ஸ்துதிரத்னம் படதா சுமங்கலம் ஸ்யாதி ஹிருதி சாபி விஷயதி ஹரிஸ்வயந்து ரதிநாதாயுத துல்லிய தேக காந்தி நாராயண 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 கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஆஞ்சநேய மூர்த்தி